அப்பா பிதாவே, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, இந்த வருடத்தின் கடைசி ஞாயிறு காலை ஆராதனை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். இதுவரையும் நீர் எங்களை ஆண்டவரே சுமந்து வந்தீர், பாதுகாத்தீர், தப்புவித்தீர், பலப்படுத்தினீர். உம்முடைய இரக்கங்கள் பெரியது ஆண்டவரே. மாறாத உம்முடைய இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் என்று சொல்ல முடியாது. எல்லா ஈவுகளையும் நான் நினைத்து இந்த நாட்களிலே நாங்கள் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் என்னை அதிகமாக தாழ்த்தி இன்னும் கிருபையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த ஞாயிறு காலை ஆராதனை வேளையிலும் கர்த்தரே நீர் மையப்படுவீராக. ஜனத்தை கூட்டி பரிசுத்தப்படுத்தி உம்முடைய நாளுக்கு எங்களை தகுதிப்படுத்துவீராக. அப்பா உம்மை ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆவியோடும் கருத்தோடும் ஆண்டவரே உம்மை பாடி துதித்து ஸ்தோத்திரித்து மையப்படுத்த ஜெப வேலை நீர் பொறுப்படும், ஆராதனை வேலையை பொறுப்படும். இந்த நாளில் ஆண்டவரே, தேசமெங்கும் உலகமெங்கும் ஆராதித்து கொண்டிருக்கிற எல்லா பரிசுத்தவான்களோடு கூட உள்ள ஐக்கியத்தை நீங்களை தந்து இம்மட்டும் நடத்துனதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜீவன் சுக பலன் ஆரோக்கியம் தந்து நடத்துகிறவர். இனியும் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே உம்முடைய நன்மை கிருபை எங்களை தொடரும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் தொடர்ந்து இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய சமூகத்தை தந்து ஆறுதலை தந்து ஆசீர்வதித்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். துதியும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம் ஆண்டவரை போற்றி துதிப்போம், போற்றி துதிப்போம் எம் தேவனை என்ற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் என்றும் என்றும் மாற இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் என்றும் என்றும் இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் என்றும் என்றும் இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். கோரே பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில்
கோர பயங்கரமான புயலின் கொடியகளையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மான் சேத்தனைத்தன் என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மான் சேத்தனைத்தன் என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் மேற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் மேற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி கர்த்தர் நம்மோடு கூட விடைபெறுவாராக. ஆமென். இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களை என்னையும் எப்படி நடத்தினார் அதெல்லாம் எண்ணி பார்த்து தான் ஆராதனையில் நம்ம ஜெபித்தோம், பாடணும், கர்த்தரை துதித்தோம், ஆண்டவரை உயர்த்தணும், செய்த தவறுகளுக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டோம். இனி நான் எப்படி இருப்பேன், என் குடும்ப சூழ்நிலையெல்லாம் இப்படி இருந்தது, இதெல்லாம் மாற்றுங்கன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சோம், ஆராதனை வேளையில் ஜெபித்தோம். இந்த வருஷத்தில் கர்த்தர் எப்படி நம்மை நடத்தி கொண்டு வந்தார்னா, பாகமும் 1:31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும், நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களா? ஆமென். கண்டீர்களேன்னு இங்கே போட்டிருக்கு. நான் உங்களை கேட்குறேன், கண்டீர்களான்னு கேட்குறேன். ஆமென். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல, ஒரு அப்பா ஒரு குழந்தைய நடக்க வைக்காமல் கஷ்டப்படக்கூடாது, அது வேதனைப்படக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, சுமந்து கொண்டே போவார். அதுபோல் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டது போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும், இந்த வருஷத்தின் கடைசி நாட்களுக்குள்ளே வருகிற வரைக்கும், நீங்கள் நானும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை, உங்கள் பணமோ உங்கள் அறிவோ உங்கள் பொருளோ உங்களை சுமக்கலை, கர்த்தரே ஒருவரே உங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ இந்த வருஷத்தில் ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு ஊழியர்களையும் ஒவ்வொரு விதமான வித்தியாச பாதையில் கர்த்தர்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நடத்தி கொண்டது வந்தது மாத்திரமல்ல, நாம் அவர்களுக்கு, ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பது தான் ரொம்ப முக்கியம். ஆமென். இந்த வருஷத்தில் நாம் எப்படிப்பட்ட பாதையில் போனோம் என்பதை குறித்து நாம் சற்று சிந்தித்து கொஞ்சம் அதை ஆராய்ந்து பார்த்து கடைசியில் உங்கள் எல்லாரையும் அபிஷேகத்துக்குள்ளாக நேராக கொண்டு செல்ல நான் விரும்புகிறேன். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? இந்த வருஷம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஒவ்வொருத்தரை கேட்டால் ஒவ்வொரு விதமாக காரியங்களை சொல்லுவீங்க. ஒரு சிறு பிள்ளையை கேட்டால், வாலிப பிள்ளையை கேட்டால், பெற்றோர்களை கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காரியங்களை சொல்லுவீங்க. ஆண்டவர் இப்படிலாம் நடத்தினாருங்க, கஷ்டங்க, பாரம், கண்ணீருங்க, வேதனை, வியாதி, வீட்டில் ஒரே வறுமை, பிரச்சனை, நெருக்கம், ஒரே துக்கம், படுக்கையில் இருந்துட்டேன், இப்படி நிறைய காரியங்கள் சொல்லுவீங்க. ஆண்டவர் நன்மை செஞ்சார், வீடு கொடுத்தாரு, காரை கொடுத்தாரு, பங்களா கொடுத்தாரு, என் பையனுக்கு நல்ல ஒரு பொண்ணை கொடுத்தாரு, பொண்ணுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையை கொடுத்தாரு, வேலை கிடைச்சிச்சு எனக்கு. எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமான பாதையில் ஆண்டவர் இந்த வருஷத்தில் நடத்தி கொண்டு போயிருக்கிறார். இல்லைன்னா இந்த வருஷத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக கர்த்தர் உங்களை நடத்தியிருப்பார். ஜனவரி 1ஆம் தேதி ஒவ்வொருவருக்கும் ஒரு வாக்குத்தத்தை கர்த்தர் கொடுத்துருப்பார். அந்த வாக்குத்தத்தை ஏற்றபடி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நடத்திருப்பார். தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு கூட இடைப்படும் பொழுது ஜனவரி 1ஆம் தேதி இந்த வருஷத்தில் நீங்கள் பேசும்பொழுது உங்களுக்கு ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையின் பிரகாரமாக உங்களை கொண்டு போயிருப்பார் இந்த வருஷத்தில். அதெல்லாம் எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு என்ன செய்யணும், நன்றி செலுத்தணும். பைபிளில் நீங்கள் பார்க்கும் பொழுது பல தரப்பட்ட ஜனங்கள் பல விதங்களிலே நடத்தப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம் இல்லைங்களா? இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீங்களாம் யாரு? ஆமாம், உங்களை கர்த்தர் நடத்தி கொண்டு போனார்,
நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். யார் நடத்தினது? கர்த்தர் ஒருவரே நம்மை நடத்தினார். 107 சங்கீதம் 30 கொஞ்சம் வாசிங்க. இந்த வருஷம் முழுவதும் ஒரு கப்பல் பிரயாணத்தில் நம்ம போய் கொண்டிருந்தோம். அமைதல் உண்டானதின் நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்த்தார். இந்த வருஷ இறுதியில் இப்படியா வந்து கரைய சேர்த்துட்டாரே இல்லையா? ஏன்னா வருஷ துவக்கத்தில் யோசிச்சிங்க, இந்த வருஷம் எப்படி போவோமே தெரியலையே, என் குடும்பம் எப்படி இருக்குன்னு தெரியலையே, என் பிள்ளையோட எப்படி இருக்கு, அதெல்லாம் அந்த கேள்விக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாரு இல்லையா? அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் குடும்பங்களில் சந்தோஷம் இருந்துச்சா? என்னங்க, குடும்பங்களில் சந்தோஷம் இருந்துச்சா? ஆமேன்னு சொல்லுங்கள். தங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை எப்படியோ வருஷ கடைசியில் வந்துட்டீங்க, அது முக்கியம் இல்லை. நாடின துறைமுகனா நீங்கள் அங்கே பரம கானானுக்கு போய் எப்படியாச்சும் சேரணும். அதற்காக தான் இப்படிப்பட்ட ஜெபங்கள் இந்த வருஷ கடைசியில் வைத்திருக்கிறது. இந்த ஜெபங்களில் நீங்கள் எல்லோரும் என்ன செய்யணும்? பங்கு பெறணும். அப்படி இந்த பிரகாரமாக ஒவ்வொருவரையும் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமப்பது கொண்டது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை பார்த்துருக்கிறீங்க. நன்றி செலுத்துங்க. வீடுகளில் குடும்பமாக இணைந்து ஜெபித்து ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். சரி, இப்போ தான் வார்த்தைக்குள்ளே போகிறோம். வருடங்கள் நமக்கு எப்படி நடந்தது? இந்த 2025 நமக்கு எப்படி இருந்தது? நம்ம எப்படி கடந்து வந்திருக்கிறோம்? இதுதான் இன்றைக்கி டைட்டிலே. வருடங்கள் நமக்கு எப்படி கடந்தது, இந்த வருஷம் நமக்கு எப்படி கடந்துச்சு, இந்த வருஷத்தில் இதெல்லாம் நமக்குள்ளே நடந்திருக்குதா? இதெல்லாம் இப்போ சொல்ல போகிற காரியங்கள்லாம். தலைப்பு என்னங்க? வருடங்கள் நமக்கு எப்படி கடந்தது, அந்த வருஷம் எப்படி கடந்துச்சு, இந்த வருஷத்தில் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சம்பவிச்சிருக்குதா, நடந்திருக்குதா? அப்படி நடந்திருந்தா அதுக்கு தான் இந்த ஜெபம். தேவ சமூகத்தில் இயேசுவின் பாதத்தை பிடிங்க, ஆண்டுடைய பாதத்தில் விழுந்து அழுங்க. அதற்கு கர்த்தர் இரக்கமாக இருந்து உங்கள் பாவங்களையும் கர்த்தர் மன்னிக்க அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம செக் பண்ண போகிறோம். நான் ரொம்ப டீட்டெயிலாக பேச மாட்டேன். 4 மெசேஜ் நான் சாயங்காலம் டீட்டெயிலாக பேச மாட்டேன். சொல்லுவேன், வார்த்தையை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண, அவ்வளோதான். அதுவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ரொம்ப ஆழமாலாம் பேச மாட்டேன், எல்லாருக்கும் புரிகிற விதத்தில் பேசி முடிப்பேன். நீங்கள் கவனமாக இந்த குறிப்புகளை கேளுங்க. நிறைய குறிப்புகள் இருக்குது. நீங்கள் முடிஞ்சவங்க அதை குறித்து கொண்டு அதை நீங்கள் சரி செய்யணும். அதற்காக தான் உங்களோடு கூட இந்த காரியங்களை பேச விரும்புகிறேன். இந்த வருஷங்கள் நமக்கு எப்படி கடந்தது, இந்த வருஷத்தில் இது நடந்துச்சா? ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. போதுங்க. தேசத்தில் இப்பொழுது 2 வருஷம் பஞ்சம் உண்டாயிருக்கிறது. வாசிங்க அடுத்தது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னா, தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இந்த பஞ்சம் என்று சொல்வது, அந்த வருஷத்தில் ஒரு பஞ்சம் இருக்குது. இங்கே வாசிக்கிற யோசேப்பினுடைய சரித்திரங்களை நான் பார்க்குறோம். அந்த தேசத்தில் பஞ்சம் நடக்குது. பஞ்சம் என்பது 2 பகுதி. ஒன்று எழுத்தின் பிரகாரமான பஞ்சம், ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு பஞ்சம். ஹல்லேலூயா. ஒன்று எழுத்தின் பிரகாரமான பஞ்சம், 2வது ஆவிக்குரிய பிரகாரமான பஞ்சம். எழுத்தின் பிரகாரமான பஞ்சம் என்பது பயங்கரமான வறுமை, தரித்திரம், கடன். இந்த வருஷம் எந்திருக்குதான்னு பார்க்கணும். ஆவிக்குரிய பிரகாரமான பஞ்சம் என்பது சொல்வது, வசனம் கேட்கக்கூடாத ஒரு பஞ்சகாலம் வரும். 2 விதமான பஞ்சத்தை நீங்கள் இதில் பார்க்கணும். ஒன்று எழுத்தின் பிரகாரமாக உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் இந்த 2000 வருடத்தில் இது நடந்துச்சா? வறுமையாக இருந்தீங்களா? இல்லை ஒரே கடனாக இருந்துச்சா? வீட்டில் ஒரே தரித்திரமாக இருந்ததா? எதை செஞ்சாலும் விளங்க மாட்டேது, எதுவுமே கிடைக்கல, தேவைகள் சந்திக்கப்படலை, எழுத்தின் பிரகாரமான பஞ்சம் இருந்துச்சா? அதை காட்டிலும் முக்கியமான ஆவிக்குரிய பஞ்சம். இந்த வருஷத்தில் கர்த்தருடைய சத்தம் கேட்கிற அனுபவங்கள் எப்படி இருந்தது? இந்த வருஷத்தில் வசனம் கேட்கக்கூடாதபடி உங்கள் காதுகள் அடைக்கப்பட்டிருந்ததா? ஆவிக்குரிய பஞ்சம். வசனம் கேட்கக்கூடாதபடி உங்கள் காதுகளை நீங்கள் அடைத்து வைத்திருந்தீர்களா? இதை பார்க்கணும். இந்த வருஷத்தில் நம்முடைய வசனம் கேட்கிற அனுபவங்கள் எப்படி இருந்தது? வசனத்துக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தோம்? வசனம் ஆவிக்குரிய பஞ்சம்னா வசனம் கேட்கக்கூடாதபடி பஞ்சம் உங்களுக்குள்ளே இருந்துச்சா? சண்டே சர்வீஸுக்கு வரோம், பைபிள் ஸ்டடிக்கு வரோம், உபவாச ஜெபத்துக்கு வரோம்,
சுத்திகரிப்பு ஜபத்துக்கு வரோம், எல்லா ஜபங்களுக்கும் வந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த ஆண்டவருடைய இடைபடுதல் எப்படி இருந்துச்சு? ஆவிக்குரிய ஜீவியத்தில் வசன விஷயங்கள் நீங்கள் எப்படி இருந்தீங்க? பஞ்சமாக இருந்துச்சா? வசனமே கை கொள்ளாமல், வசனத்தை எடுத்துக்கொள்ளாமல், வசனத்தை உட்கொள்ளாமல், இப்படிலாம் இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் இருந்தீங்களா? ஆவிக்குரிய ஜீவியத்தில் நல்ல ஒரு செழிப்பு இருந்துச்சா? யோசித்து பார்க்கணும். இல்லை பஞ்சமாகவே போயிடுச்சு ஆவிக்குரிய விஷயத்தில் இந்த வருஷம். உங்களே நீங்கள் நிதானித்து இந்த வசனத்தை வைத்து என்ன செய்யுங்க? ஆராய்ந்து பாருங்கள். இல்லை எழுத்தின் பிரகாரமான பஞ்சங்க, எங்கள் வீட்டில் ஒரே பஞ்சம் அந்த வருஷம், வறுமை, தரித்திரம், இதெல்லாம் வந்தால் பரவாயில்ல, கர்த்தர் ஆசீர்வதிச்சுவார். ஆசீர்வதிக்க மாட்டாரா? இது வந்தால் பரவாயில்லைங்க. ஆவிக்குரிய பஞ்சம் என்பதும் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் மாத்திரம் நாம் எப்படி இருந்துடக்கூடாது? வறுமையாக இருந்துடக்கூடாது, தரித்திரமாக போயிடக்கூடாது, ஒன்றுமே இல்லாமல் போயிடக்கூடாது. ஏன்னா நல்ல ஆவிக்குரிய சபையில் உட்காந்துட்டு பஞ்சமாக இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய விஷயத்தில் பஞ்சத்தில் நீங்கள் வாழ்ந்துடக்கூடாது. ஆவிக்குரிய ஜீவியத்தில், ஆவிக்குரிய சபைக்குள்ளே வந்துட்டா ஆவிக்குரிய மன்னாவை நீங்கள் உட்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் பஞ்சம் என்பதே இருக்கவே கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட பேச முடியாத அளவுக்கு நீங்கள் ஆண்டவர் விட்டு தூரமாக போயிருந்தீங்களா? சொல்லுங்களேன், கேளுங்க. நீங்களே உங்களை யோசித்து பாருங்கள். இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசக்கூடாதபடிக்கு நீங்கள் ஆண்டவர் விட்டு தூரமாக போயிருந்தீங்களா? வசனம் கேட்கக்கூடாதபடி உங்கள் காதுகள் மந்தமாக இருந்ததா? அப்படி இருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் இந்த வசனத்தை வைத்து என் வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் ஆவிக்குரிய பஞ்சம் இருந்திருக்கு ஆண்டவரே அப்படின்னு யார் ஒத்துக்கொள்கிறீங்களோ ஆண்டவர் சமூகத்தில் மனப்பூர்வமாக கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும்? மன்னிப்பை கேட்கணும். ஆவிக்குரிய பஞ்சம் இருந்துச்சா செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வருமட்டும் 40 வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள். எத்தனை வருஷம் அவங்க மன்னாவை புசிச்சாங்க? 40 வருஷமாக அவர்கள் மன்னாவை புசித்தார்கள். அப்புறம் வாசிங்க அடுத்தது. அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும், அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையின் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். மன்னாவை என்ன செஞ்சாங்க? சாப்பிட்டாங்க, புசித்தார்கள். இங்கே நாம் பார்க்கும் பொழுது எத்தனையோ வருடங்கள் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? மன்னாவை புசித்திருக்கிறார்கள். 40 வருஷம் மன்னா என்ன செஞ்சதுங்க? புசித்திருக்கிறார்கள். 40 வருஷம் அளவும் மன்னாவை. எத்தனை வருஷமாக சபைக்கு வரீங்க? ஒவ்வொருத்தராக கேட்டால் சொல்லுவீங்க, நான் 10 வருஷமாக சபைக்கு வரேன், 8 வருஷமாக வரேன். இல்லை, நான் பிறந்ததுலேருந்தே, நான் சர்ச்சை ஆரம்பித்ததுலேருந்தே மன்னாவை சரியான விதத்தில் புசிச்சிங்களா? அந்த வருஷம் மன்னா என்பது தேவனுடைய வசனம். ஆண்டுடைய வசனத்தை நம்ம புசிச்சிருக்கிறோமா? ஆண்டுடைய வசனத்தை உட்கொண்டிருக்கிறோமா? வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்துருக்குறோமா? வேத வசனங்களை தியானித்திருக்கிறோமா? 40 வருடங்கள் அவங்க கானான் தேசத்தின் எல்லை சேரும் வரைக்கும், நீ பரலோகம் போகிற வரைக்கும் கர்த்தருடைய சபையிலிருந்து வார்த்தையை என்ன செய்யணும்? உட்கொள்ளணும். வார்த்தையை உட்கொள்ளணும். இந்த ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா, காலையில் எழுந்த உடனே சாப்பிடணும்னா காலையில் எழுந்த உடனே இப்போ என்ன செய்யணும்? மன்னாவை என்ன செஞ்சணும்? எத்தனை பேர் இந்த மன்னா என்ற வார்த்தை இந்த வருஷத்தில், இந்த மன்னாங்கிறது ஒன்று வெளிப்படுத்தல், வேத வாசிப்பு, காலையில் எழுந்து தேவனை தேடுதல் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த மன்னான்றது என்னங்க? ஆவிக்குரிய ஜீவியத்தில் வெளிப்படுத்தல். ஆண்டை விட்டு காலையில் எழுந்தோடனே வெளிப்படுத்தலை பெற்றுக்கொண்டிருக்கிறீங்களா இந்த வருஷத்தில்? ரெண்டாவது, வேத வாசிப்பு இருந்துச்சா? காலையில் எழுந்தோடனே மன்னாவை என்ன செஞ்சிடணும்? போய் எடுத்துடணும். வெயில் ஏறுவதற்கு முன்பதாக போய் அதை என்ன செஞ்சிடணும்? வெயில் ஏறுவதற்கு முன்பதாகவே கர்த்தரை தேடினீங்களா? ஆண்டுடைய மன்னாவை வாசிச்சிங்களா இந்த வருஷம்? யோசித்து பாருங்கள். இந்த வருஷத்தில் காலையில் எழுந்து நான் எழுந்த உடனே பல்ல விளக்கிட்டு நான் பைபிள் எடுத்து வாசி ஜெபம் பண்ணுன்னு சொன்னவங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். அப்போ எப்படி இருக்கீங்க யோசிச்சு பாருங்க. நீங்களே மற்றவங்களாம் காலையில் இருந்தவொடனே போய் மன்னாவை என்ன செஞ்சிடணும்? இஸ்ரவேல் ஜனங்கள் எடுத்துடணும், போய் எடுத்துக்கொள்ளணும். அப்போ இந்த 2025 உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பஞ்சம் ஏற்பட்டதா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் செழிப்பாக இருந்துச்சா இல்லையா? அடுத்து இந்த வருஷத்தில் மன்னாவை நீங்கள் எப்படி பெற்றுக்கொண்டீங்க? காலையில் எழுந்து போய் கர்த்தருடைய முகத்தை தேடினீங்களா? ஆண்டவர் முகத்தை தேடாமல் யார் நம்ம வாட்ஸ்அப்பில் என்ன போட்டிருக்கிறா, இதில் யார் பார்த்துருக்குறா, நியூஸ் பேப்பரில் என்ன போட்டிருக்கா, அதை தான் பார்க்க. அதிகாலையில் என்னை தேடுகிறவர் என்னை, நம்ம தான் தேடுறதே இல்லையே, மற்றதை தான் தேடுறோம். மற்றது தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடினீங்களா அந்த வருஷம்? ஆண்டுடைய வார்த்தை, ஆண்டுடைய வசனத்தை தேடினீங்களா? கர்த்தருடைய முகத்தை தேடினீங்களா? இந்த ஏரில் காலையில் உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படி இருந்துச்சுங்க?
அது ரொம்ப முக்கியம். காலையில் எழுந்த உடனே இந்த உறவு, தேவனுக்கு உங்களுக்குள்ள உறவு எப்படி இருந்துச்சு? பைபிள் ரீடிங் இருந்துச்சா? வாலிப பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, வசனம் வாசித்து ஸ்கூலுக்கு போகிறீங்களா? இந்த வருஷத்தை அப்படி உங்களால் கழிக்க முடிந்ததா? இல்லைன்னா ஒத்துக்கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்யணும்? மன்னிப்பை கேட்கணும். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்களை பார்த்துக்கொள்ளுங்க, வாசிக்க வேண்டாம். நான் சொல்கிற வசனத்தை மட்டும் வாசிங்க. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்களில் இந்த வருஷத்தில் நம்முடைய ஓய்வு நாட்களை எப்படி கழித்தோம்? எத்தனை சண்டே சர்வீஸ் இருக்குது இந்த வருஷம் முழுவதும்? 52 சண்டே இருக்குது. இந்த வருஷம் முழுவதும் எத்தனை சண்டேஸ் இருக்குது? எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க பாருங்க. நான் கணக்கில் புடி இல்லை, பார்த்துட்டு வந்தேன் வரும்போது எத்தனை சண்டே இந்த வாட்டி இருக்குன்னு. இந்த வருஷம் எத்தனை சண்டே இருக்குது? என்னங்க பேச மாட்டேங்க யாருமே? இந்த வருஷம் மொத்தம் எத்தனை சண்டேஸ் இருக்குதுங்க? 58 ஞாயிறு இருக்குது, 52. இப்போ இந்த வருஷத்தில் நம்முடைய ஓய்வு நாட்களை எப்படி கழித்தோம்? ஓய்வு நாட்கள்லாம் போய் உட்காந்து தூங்குறது இல்லை, ஆண்டுடைய சமூகத்துக்கு வருகிற விஷயம். நான் ரொம்ப சிம்பிளாக தான் பேசுவேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நிறைய பாயிண்ட் பேசுவேன், 25 பாயிண்ட் நான் பேச முடிக்கணும், கரெக்டான நேரத்தில் முடிச்சிடுவேன். அதனால் நீங்கள் பயந்துடாதீங்க, இது 2 மணிக்கு மேலே போயிடணும். ஆனால் பேசலாம், 3 மணி வரைக்கும் பேசலாம். இதை கேட்டு நீங்கள் என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணும். இதெல்லாம் நம்ம இந்த வருஷத்தில் நம்ம இந்த பாதையில் நடந்திருக்கிறோமா இல்லை தவறாக போயிருக்கிறோமா யோசித்து பார்த்து உங்களை சரி செய்கிற வேலை தான். தேவ சமூகத்தில் சிந்திக்கணும், உட்கார்ந்து தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து என்ன செய்யணும்? அவருடைய பிரசனத்தில் உட்கார்ந்து யோசித்து பார்க்கணும். இந்த வருஷத்தில் எத்தனை ஓய்வு நாட்களில் தேவ சபைக்கு நான் பயபக்தியோடு நான் வந்திருக்கிறேன். 52 சண்டேஸ் இருக்குது. ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல், உட்கார்ந்து கதை பேசுறது, கடையை திறந்து வைக்கிறது, அங்கே ஓடுறது, ஃபங்க்ஷனுக்கு ஓடுறது, பிறந்த நாளுக்குன்னு ஓடுறது, சண்டே சர்வீஸை விட்டுட்டு ஊருக்கு போகிறது. ஊருக்கு போனால் அங்கேயே சர்ச்சை அட்டன் பண்ணிங்கன்னா உங்களை கர்த்தர் கனம் பண்ணுவார். அது பண்ணாமல் அங்கேயும் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு தெரியாது. 52 சண்டேஸ் யாரெல்லாம் பர்ஃபெக்டாக சர்ச்சுக்கு வந்தீங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் கண்ணை மூடிக்கிறேன், கர்த்தர் பார்க்கட்டும். ஒரு சர்வீஸ் மிஸ் பண்ணாமல் நான் வந்தேன். என்னங்க ஒருத்தர் தான் வந்திருக்கிறாங்களா? 52 சண்டே நம்ம சர்ச்சுக்கில் 52 ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வந்தவங்க கை ஊற்றுங்கன்னு சொன்னேன். இப்போ நிறைய பேர் வரல. சரி, வராதவங்க எங்கே போனீங்க எனக்கு தெரியாது. எங்கேயா போய் இந்த சர்ச்சை அட்டன் பண்ணால் போதும், பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா ஆண்டவர் சமூகத்தில் என்ன செஞ்சுருங்க? மன்னிப்பு கேட்கணும், ஒப்புரவாகணும். ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல், ஓய்வு நாளை பரிசுத்த நாளாய் ஆசரிப்பாயாக பைபிளில் இருக்குதா இல்லையா? நீங்கள் எப்படி ஆசரிக்கிறீங்க? உங்களுக்கு அப்போ தான் வேலை வரும், பிஸ்னஸ் வரும். இந்த வேலையில் இந்த வருஷத்துல எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும்? அப்போ தான் அலையெல்லாம் அமைதியாக அடங்கும். இல்லாட்டி திருப்பியும் அடுத்த வருஷம் கொந்தளிக்கும் குடும்பத்தில். ஆமாம், எப்படி நீங்கள் நினச்சாலும் இதை பற்றி கவலை கிடையாது. ஹவ் வாஸ் த சண்டே சர்வீஸ்? சொந்தக்காரங்க வீட்டு போயிட்டீங்களா சர்ச்சுக்கு வராமல்? இல்லை காது குத்து விழா அந்த விழாவுக்கு போயிட்டீங்களா? இல்லை ஃப்ரெண்ட்ஸு மேரேஜுங்க, ஃபேமிலி ஃபங்க்ஷனுங்க, இந்த பாதியில் வர கூட்டம்லாம் வர வேண்டாம். தொடக்கத்துலேருந்து ஆமேன் போடுற வரைக்கும் உள்ள எப்படி கழிச்சிங்க இந்த வருஷம்? அதை தான் பேசுகிறேன் நான். நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை ஓய்வு நாள் சுயமாக எதாவது செஞ்சிங்களா? அன்றைக்கி தான் எங்களுக்கு நேரம் இருக்குதுங்க, அப்போ தான் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறது, பொண்ணு பார்க்க அன்றைக்கி தான் எங்களுக்கு டைம். அந்த நாள் எதையுமே செய்யக்கூடாது. ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு? சொல்லியிருக்கிறார். இஷ்டமான வேலை, வியாபாரம், அது இதுன்னு தடம் இதெல்லாம் இருக்கவே. லேவியராகமம் 23:3, லேவியராகமம் 23:3, 6 நாளும் வேலை செய்ய வேண்டும், 6 நாளும் வேலை செய்ய வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான சபை கூடுதல் விட்டு. அந்த சபை கூடுதல்னா என்னதுங்க? அது பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். அது உங்கள் வாசஸ்தலங்கள் எல்லாம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளாய் இருப்பதா. இது செஞ்சீங்களா? யோசித்து பாருங்களேன். விசுவாசிகளை உங்களை தான் கேட்குறேன். சகோதரர்களே, எப்படி இருந்தீங்க இந்த வருஷத்தில்? ஒரே பிஸி, வேலை பிஸி, பிஸ்னஸ் பிஸி, அந்த பிஸி இந்த பிஸி, சண்டே சர்வீஸ் விட்டு ஓடுற வேலை. ஆண்டவர் விட்டு ஆண்டவர் முக்கியப்படுத்தாமல் வேற என்ன உங்களுக்கு அவ்வளோ முக்கியம்? ஆண்டவருடைய சமூகம் தான் நமக்கு என்னதுங்க முக்கியம். இந்த வருடத்தில் உங்கள் ஓய்வு நாள் எப்படி இருந்தது, எப்படி நீங்கள் அதை அமைத்து கொண்டீங்க என்பதை நீங்கள் யோசித்து பார்க்கணும், திங்க் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்து நான் ஆண்டவர் சண்டே சர்வீஸில் சரியாக வந்து கர்த்தரை நான் ஆராதிச்சேன்னா, ஏசாயா 58, ஏசாயா 58 13-14 வாசிங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. இஷ்டமானதை செஞ்சீங்களா?
உங்கள் இஷ்டத்துக்கு செஞ்சீங்களா? ஆண்டவர் இஷ்டத்தை செஞ்சீங்களா? உங்கள் இஷ்டம் செஞ்சீங்களா? யோசித்து பாருங்க. வாசிங்க. உன் காலை விலக்கி உன் காலை அதுக்கு விளக்குனீங்களா? உன் வழிகளின்படி நடவாமலும் உங்கள் வழியின்படி நீங்கள் நடவாமா? கர்த்தர் வழியில் நடந்தீங்களா? உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் இதை செஞ்சீங்கன்னா அப்பொழுது கர்த்தரின் மனமகிழ்ச்சியா இருப்பாய். ஏன் மனமகிழ்ச்சியா இருக்க முடியல? செய்யவே ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியாம உங்க இஷ்டத்தின்படி காரியங்கள்ல ஓய்வு நாளை செய்யறதுனால தான் மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை குடும்பங்களில். இதை சரி செய்யணும். இன்னைக்கு இந்த வருஷம் இறுதியில் என்னாகும் 14:33 என்னாகும் 32:13 அதையும் வாசிங்க. என்னாகும் 14:33 என்னாகும் 32:13 அவைகள் வனாந்திரத்திலே விழுந்து தீரு மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்திரத்தில் திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். 4வதாக இந்த வசனம் நாம் பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர்கள் இந்த வருஷத்துல திரிந்தார்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. 32:13 அப்படியே கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் மூண்டது. கர்த்தருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்த அந்த சந்ததி எல்லாம் நிர்மூலமாகும் மட்டும் அவர்களை வனாந்திரத்திலே 40 வருஷம் அலைய. இந்த வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல ஆண்டவர் கோபப்பட்டனால அவங்க என்ன செஞ்சாங்க? திரிந்தார்கள். ஆண்டவர்களை திரிய விட்டுட்டாரு. ஆண்டவர் அவங்களை என்ன செஞ்சிட்டாரு? அலைய பண்ணினார். இந்த வருஷத்துல இந்த 2024 திரிந்தீங்களா, அலைஞ்சிங்களா? அதனுடைய காரணம் என்ன? அதுக்கு யார் பொறுப்பு? நீங்கள் தான் பொறுப்பு. கர்த்தருடைய கோபம் வந்தனால தான் இதை செஞ்சார். உங்கள் வாழ்க்கையில் அலைந்தார்கள், திரிந்தார்கள். பிஸ்னஸ் விஷயமாக அலைஞ்சிங்க, பிள்ளைகள் நிமித்தமாக அலைஞ்சிங்க, வீட்டின் காரியங்களுக்காக அலையுது. அது பொதுவான அலைச்சல். அதை நான் இதை சொல்லலை. அதெல்லாம் நம்ம வெளியே போகணும், செய்யணும், எல்லாம் பண்ணணும். ஆனால் சிலர் ஆண்டவருடைய கோபம் சில குடும்பங்கள் மேலே சில பிள்ளைகள் மேலே வந்ததுனால இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செஞ்சிட்டார் ஆண்டவர்? அவர்களை அழிக்கலை, அலைய வச்சார், திரிய வச்சார். ஏன்? அவங்க மனம் மாறணும் என்பதற்காக. அதனால் எங்களை இப்படி ஆண்டவர் பண்ணிட்டார் என் வாழ்க்கையில் அப்படின்னு நீங்கள் யோசித்தரக்கூடாது. நீ மனம் மாறணும் என்பதற்காக தான் கர்த்தர் செஞ்சுருக்காரு இந்த காரியம். எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணும் என்பதற்காகவே சில பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? அங்கேயும் அலையிறாங்க, திரியிறாங்க, வேலைக்கு பிரயாசப்படுறாங்க. அது நல்லது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒழுங்காக போயிருந்தா கானானுக்குள் போயிருப்பாங்களா, போயிருக்க மாட்டாங்களா? ஆனால் அவங்க என்ன செய்யல? ஆவிக்குரிய ஒழுங்குல இல்லாதனால தான் 40 வருஷம் அவர்கள் என்ன செஞ்சார் ஆண்டவர்? இதுதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, வசனம் சொல்லிட்டேன். ஆனால் தாவீது என்ன சொல்றாரு? தேவரீர் என் அலைச்சல்களை நீ நன்றாய் அவன் செஞ்ச அலைச்சல் நல்ல அலைச்சல் தான். என் அலைச்சலை தேவரீர் நீ என்ன செஞ்சிருக்கிறீர்? இந்த வருஷத்தில் நம்முடைய அலைச்சல்கள் எப்படி இருந்தது? அது தேவ சித்தமான அலைச்சலாக இருந்துச்சா, இல்லை வீணா நம்ம அலைஞ்சி அங்கேயும் திரிஞ்சோமா? நாம் செய்த தப்பி நிமித்தமாக வீணா திரிஞ்சிங்களா, இல்லை வீணா அலைஞ்சிங்களா? யோசித்து பார்க்கணும், திங்க் பண்ணி பார்க்கணும். ஆனால் தாவீது சொல்கிறாரு, என் அலைச்சல்களை தேவரீர் நீ நன்றாய் அறிந்திருக்கிறீ, எண்ணி இருக்கிறீ. ஏன்னா தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். பல இடங்களுக்கு அலைஞ்சான். மலைகளுக்கு போனால், பெலிஸ்த தேசத்துக்கு போனால், காடுகளில் போனால், எல்லா இடத்துலையும் போனான். அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை கர்த்தர் என்ன செஞ்சார்? பாதுகாத்தார். அலைஞ்சான், திரிஞ்சான், பாதுகாத்தார். ஆனால் கர்த்தர் பாதுகாத்தது மாத்திரமில்லை, அவனை சிங்காசனத்தில் கொண்டு போய் வைத்தார். அல்லேலூயா. என் நிலச்சல்கள் எல்லாம் நமக்கு தெரியும்னு சொல்கிறார் கடைசியில். இந்த வருஷம் நீங்கள் அலைந்ததால் உங்களுக்கு ஏதாவது பிரதிபலன் இருந்துச்சா? இல்லை இந்த வருஷம் ஃபுல்லாகவே எனக்கு வீணாக அலைச்சல் தெரிஞ்சே இந்த வருஷத்தை கழிச்சிட்டேன் பிரதர் அப்படின்னு சொல்கிறீங்களா? யோசித்து பார்த்து உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்க. உபாகம் 2:7 வாசிங்க. உபாகம் 2:7. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளை எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை அப்படின்னு சொல்றோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகள் எல்லாம் இந்த 2025 உனக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்தார். அல்லேலூயா. செஞ்சாருங்களா? வர்த்திக்க பண்ணாரா? இந்த பெரிய வனாந்திர வழி, நம்ம வாழ்க்கையே வனாந்திர வழி தான். இந்த நடந்து வருகிறதை கர்த்தர் அறிந்து 40 வருஷம்
இந்த வருஷம் முழுவதும் தேவனாய் கர்த்தர் என் கூட, நான் செய்கிற வேலை, பிஸ்னஸ்ஸு எல்லா பகுதியிலும் கர்த்தர் என்னோடு கூட இருந்து எனக்கு கனம் பண்ணினார். என் குடும்பத்தில் எந்த குறைவே இல்லை. ஏன்னா நான் கர்த்தரை தேடினேன், எனக்கு எந்த குறைவே அப்படின்னு எத்தனை பேர் உங்களால் சொல்ல முடியும்? அப்படி சொல்லலைன்னா நீங்கள் ஒரு வேளை கையின் பிரயாசங்கள் பிஸ்னஸ் டவுனு, அது டவுனு, கையின் பிரயாசங்கள் ஆஸ்வதிக்கப்படலை, என் தேவைகள் சந்திக்கப்படலைன்னா நீங்கள் ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதை செய்யாதனால தான் சில பாதிப்பு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அப்போ மோசே சொல்கிறார் பாருங்க, 40 வருஷம் கர்த்தர் என்னோடு கூட. எத்தனை பேர் இதை ஃபீல் பண்ணிங்க? இந்த வருஷம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என் கூட இருந்தார், என்னை நடத்தினார், நான் போன இடங்களில் என்னை பாதுகாத்தார், வழி நடத்தினார், போன இடத்துல கர்த்தர் வார்த்தை கொண்டு என்னோட கூட பேசினார். இதெல்லாம் எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்க? அல்லேலூயா. போராட்டங்கள் வந்துச்சு, தோல்விகள் வந்துச்சு, கண்ணீர் வந்துச்சு, வேதனை வந்துச்சு, துக்கம் வந்துச்சு, கலக்கம் வந்துச்சு, அவன் இஷ்டத்துக்கு பேசினாங்க, வியாதிகள் வந்தது. ஆனாலும் இவைகள் மத்தியில் கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். அப்படி சொல்கிறோம், ஆமேன்னு சொல்லுங்க. யோசேப்புக்கு விரோதமாக பேசினாங்க, தாவீது குறித்து உண்மைதாக பேசினாங்க, அவனை தூக்கி எறிஞ்சாங்க. ஆனாலும் தாவீதோடும் யோசேப்போடும் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கர்த்தர் இருந்தார். உங்களோடும் என்னோடும் கூட இந்த வருஷம் முழுதும் இருந்தார். ஆமேன். இல்லை கிதியோனை போல சொல்கிறீங்களா? கர்த்தர் எங்களோடு இருந்தால் எங்களுக்கு எதுக்கு பிரதர் நடக்குது? கிதியோன் கூட்டத்தில் யாராக இருக்கிறீங்களா? ஆனால் பராக்கிரமசாலியே கர்த்தர் கூட இருக்கிறான்னு சொல்கிறார். யார்? தூதன் சொல்கிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர்னோடு கூட. அப்படி இருந்தால் ஏங்க இப்படியெல்லாம் என் குடும்பத்தில் நடக்குது? நீ ஆண்டவர்கிட்ட இல்லை, அதனால தான் நடக்குது. இதுதான் பதில். இல்லையா, இது ஆண்டவருக்கு சித்தம் இல்லை, அதனால் என்ன செய்ய மாட்டேங்குது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, கிதியோனே பராக்கிரமசாலி கர்த்தர்னோடு கூட இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தோடு நீ என்ன செஞ்சிருவ. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் இந்த வார்த்தை உங்களோட கூட பேசிச்சா? பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட. இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் இருந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணாரான்னு யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இல்லைன்னா யார் இருப்பா? பிசாசு தான் உங்களோட கூட இருப்பான். ஏன்னா பிசாசு யாரு? அவன் என்ன செய்வான் தெரியுங்களா? திருடன் திருடவும் அதுதான் இருப்பான் அவன் கூட. இந்த வருஷத்தில் அவன் பிசாசு இருந்தான்னா இவன் திருடுவான், கொல்லவான், உன் குடும்பத்தையும் அழிப்பான், உன் பிஸ்னஸ் என்ன செஞ்சிருவான். இதுக்கு நீ ஒருபோதும் இடம் கொடுத்துடாதீங்க. சில லாஸ், சில காரியங்கள் ஏற்பட்டு தான் நீங்கள் ஆண்டவருக்கு இடம் கொடுக்காம யாருக்கு இடம் கொடுத்துருக்கிறீங்க? இந்த வருஷம் கர்த்தர் என்னோடு இருந்தாரான்னு சொல்லி சற்று என்ன செய்யுங்க, சிந்தித்து பாருங்கள். 40 வருஷம் என் கூட இருந்தான்னு சொல்கிற இந்த மனுஷன் உங்களால் சொல்ல முடியுமா? ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து கர்த்தர் என் கூட தான் இருந்தார் அப்படி எத்தனை பேர் சொல்ல முடியும்? 14:22 வாசிங்க. ஓபாகமம் 14. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து. 6வதாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படி. இந்த வருஷத்தில் நீங்கள் தசம பாகத்தில் உண்மையாக இருந்தீங்களா? சிலர் தசம பாகம் சபைக்கு கொடுக்குறதில்ல, சிலர் எல்லாரையும் சொல்லலை. இந்த வருஷம் நம்முடைய தசம பாகம் எப்படி இருந்துச்சு? பொருத்தனை பண்ணீங்களா? உண்மையாக இருந்தீங்களா? யாக்கோபு பொருத்தனை பண்ணார். நம்முடைய தசம பாகத்தில் நம்ம எப்படி இருந்தோம் இந்த வருஷத்தில் யோசித்து பாருங்கள். நம்ம இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம். இந்த வருஷத்தில் தசம பாகத்தில் நம்ம சபையில் இருக்கிற விசுவாசிகள் உண்மையாக இருந்தீங்களா? நம்மில் அநேகர் தசம பாகம் கொடுக்குறோம், சிலர் கொடுக்குறதே கிடையாது. ஒரு சிலர் அதை பற்றி என்ன செய்யறதில்லை, சீரியஸாக எடுத்துக்கொள்றதும் கிடையாது. அதில் சிலர் உண்மையாக இருக்கிறாங்க. உண்மையாக இருக்கிற குடும்பங்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு? உயர்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார், பெருக பண்ணுகிறார். ஆனால் இந்த தசமபாக விஷயத்தில் சிலர் உண்மையாக இல்லாமல் இருக்கிறவங்க அது அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இல்லைன்னு தெரியாமல் இருக்கிறாங்க, அவளுக்கு தெரியல. ஆனால் வேதத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், சில சபைக்கு கொடுக்குற காணிக்கை கூட, சில சபைக்கு கொடுக்குற காணிக்கை, தசமபாகம், சபை ஊழியருக்கு கொடுக்குற காணிக்கை, இதெல்லாம் என்ன செய்கிறாங்க தெரியுங்களா? சில விசுவாசிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை பிரித்து மற்ற சபைக்கு கொடுக்குற ஆட்கள் நம்முடைய சபையில் என்ன செய்கிறாங்க தெரியாது. எனக்கு தெரியாது, நான் பொதுவாக பேசிட்டு போகிறேன். நீங்கள் யார் தசமபாகம் கொடுக்குறீங்க எனக்கு தெரியாது. அல்லேலூயா. யோசித்து பாருங்கள், உங்கள் தசமபாகத்தில் எப்படி இருந்திருக்கு? உண்மையாக இருந்திருக்கிறீங்களா? சிலர்லாம் 1ஆம் தேதி வந்த உடனே பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணி தசமபாகத்தை கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. சில சபையில் காணிக்கப்பட்டு போடுவாங்க. நீங்கள் எப்படி இருந்தீங்க தசமபாகத்தில், கர்த்தருடைய சமூகத்தில்? அதில் உண்மையாக இருந்தீங்களா? என்னடா அவன் பண விஷயத்தை பற்றி பேசுகிறான்னு நினைக்காதீங்க, எனக்கும் பணத்துக்கு ரொம்ப தூரம். ஆமென். வசனம் சொல்கிறத உங்கள்கிட்ட பேசுகிறேன், அவ்வளோதான். இதை பாயிண்ட் எடுத்து நான் பேசலை, பைபிளில் சொல்லப்பட்டது நான் உங்களோட பேசுகிறேன். கேட்டு நீங்கள் இதை தசமபாகத்தில் இந்த வருகிற வருஷத்தில் உண்மையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர்
100 மடங்கு. ஈசாக்கு விதைச்சான், அதனால தான் ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. அதில் உண்மையாக இருந்தான். நீங்கள் தசம பாகத்துலையும் காணிக்கையிலும் பொருத்தனையிலும் உண்மையாக இந்த வருஷத்தில் இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்திருப்பீங்க. இல்லைன்னா இன்றைக்கு மனம் திரும்பி ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்க. இந்த வருஷத்தில் தேவன் நமக்கு கொடுத்ததான பொருள், வசதி வாய்ப்புகள், கையின் பிரயாசங்கள்லாம் ஆசீர்வதிச்சார். கொடுத்தது யார்? கர்த்தர் கொடுத்தார். இப்போ கொடுத்ததை நம்ம ஆண்டவருக்கு கொடுத்தீங்களான்னு யோசித்து பார்க்கணும். உபாகம் 14:22 சொல்லப்பட்டிருக்குது, நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை, ஆமாம், தசம பாகத்தை பண்டக சாலையில் கொண்டு வந்து சேருங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? ஆலயத்தில் கொண்டு வந்து என்ன செய்யணும், கொடுக்கணும். சில சொல்லுவாங்க தசம பாகம் ஊழியத்துக்கார்ட்ட கொடுக்கணுமா? ஆபிரகாம் யார் கையில் கொடுத்தாரு? ஊழியக்கார்ட்டையும் கொடுக்கலாம், காணிக்கப்பட்டிலையும் போடலாம். சிலர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. தசமபாகத்தை என்பதை நாம கர்த்தரை கனம் பண்ணுவோம். தசமபாகம் கொடுக்கறது என்னதுங்க? நீதிமொழிகள் 3:9 வாசிங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உன் பொருளாலும் உன் பொருளாலும் உன் விளைவின் உன் பொருளாலும் உன் விளைவின் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. தசமபாகம் கொடுக்கறது கர்த்தரை கனம் பண்ணுற மாதிரி. பொருத்தனை பண்ணிட்டு உண்மையாக பொருத்தனை செஞ்சிங்கன்னா அது கர்த்தரை. எத்தனை பேர் தசமபாகத்தில் கனம் பண்ணிங்க ஆண்டவரை யோசிச்சு பாருங்க. இல்லையா, தேவ சமூகத்தில் ஒப்புரவாகி சரி செய்யுங்க. அவன் வருஷத்தில் விளைச்சல் எப்படி இருந்துச்சு? ஈசாக்கு விதைச்சா 100 மடங்கு பலன் கிடைத்தது. நம்முடைய சபையில் தசமபாகத்தில் அநேகர் உண்மையாக இருக்கிறாங்க, பொய் சொல்ல மாட்டேன். ஆமாம், சிலர்லாம் நிறைய பேர் உண்மையாக இருக்கிறாங்க. மற்றவங்க என்ன ஆச்சு? உண்மையாக இருங்க. 2 சாமுவேல் 13:38 வாசிங்க. அப்சலோம் கேசூருக்கு ஓடிப்போய் அப்சலோம் கேசருக்கு ஓடி போய் அங்கே 3 வருஷம் இருந்தான். அங்கே 3 வருஷம் இருந்தான். அப்சலோம் ஓடி போயிட்டான். எங்கே? கேசூருக்கு ஓடி போய் தப்பிச்சிட்டான். தப்பி அங்கே போய் ஒளிஞ்சிட்டு உட்காந்துருக்கிறான். கேசூரில் போய் உட்காந்துட்டு இருக்க. எத்தனை வருஷமா? 3 வருஷம் இருக்கான். இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், தேவ சமூகத்தை விட்டு விலகி போனதை காண்பிக்கிறது. அல்லேலூயா. அவன் யாருங்க? ஒரு பெரிய, அவன் ஒரு ராஜகுமாரன். அவன் இருக்க வேண்டிய ஒரு இடம், ராஜாவோடு கூட இருக்க வேண்டிய ஆள். இப்போ எங்கே போய் உட்காந்துருக்கிறான்? கேசூருக்கு ஓடி போய் 3 வருஷம் அங்கேயே என்ன செஞ்சுருக்கான்? அவன் அதை விட்டுட்டு ஓடி போயிட்டான். ராஜாவுடைய கூட இருந்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் அவன் எங்கேயோ ஓடி போயிட்டான். இது எதை காண்பிக்கிறான்? தேவ சமூகத்தை விட்டு விலகுவதை காண்பிக்கிறது. எத்தனை பேர் தேவ சமூகத்துக்கு முக்கியத்துவப்படுத்துங்க இந்த வருஷம்? சிலர்லாம் சர்ச்சுக்கே வரதில்லை. சில விசுவாசிகள்லாம் சபைக்கு வரதில்லை. ஏதோ கிறிஸ்மஸுக்கும் சில முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு கர்த்தருடைய பந்திக்கு தான் சில விசுவாசிகள் வராங்க. வெளியூர் இருக்கவங்க பிரச்சனை இல்லை, அவங்கள குறித்து நான் பேசலை. இங்கே இருந்துகிட்டே சிலர்லாம் என்ன செய்யறதில்லை, சபைக்கு வர தேவ சமூகத்தை அலட்சியம் பண்ணுறது, எங்கேயோ போய் உட்கார்றது, எங்கேயோ போய் என்ன செய்யுது, உட்கார்ந்த கதை சர்ச்சை நடக்கும் போது அங்கே இங்கேயும் கதை பேசிகிட்டு இருக்கிறது. ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. இவர் என்ன பண்ணிட்டாரு? யோனா தேவ சமூகத்தை விட்டு எங்கே போயிட்டான்? ஆண்டவருக்கு என்ன சொன்னார்? போய் எச்சரித்து பிரசங்கம் பண்ணுப்பான்னு சொன்னார் ஆண்டவர் அவங்ககிட்ட. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? படகுல இருக்கவங்களாம் கேட்குறாங்க, உன் தொழில் என்ன, உன் பிஸ்னஸ் என்ன? என் பிஸ்னஸ்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இங்கே வந்து உட்காந்துட்டேன், என்னை எங்கே செஞ்சு தூக்கி போடுங்க. எத்தனை வருஷம்? எத்தனை நாள்? 3 நாள். நாரி போயிடுச்சு வாழ்க்கை. தேவ சமூகத்தை விட்டு ஓடி போயிட்டீங்கன்னா, யாராக இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைங்களாலும் சரி, குடும்பம் இருந்தாலும் சரி, சபை விசுவாசிகள், கர்த்தருடைய சமூகத்தை அற்பமாக என்னீங்கன்னா யோனாவை போல தான் சிக்கி தவிச்சிட்டு இருப்பீங்க. அப்புறம் அழுது புலம்பி கக்கி போடும். இந்த அப்சலோம் வந்தான், 3 வருஷம் எங்கே இருந்தான்? கேசூரில் போய் இருந்துட்டான், திருப்பி வந்துட்டான். சில ஆட்கள்லாம் திருப்பி சபைக்கு வராங்க, ஆனாலும் நிலைச்சி இருக்கிறது இல்லை. சரியான ஒரு ஐக்கியத்தில் சபையிலையும் இல்லை, ஊழிய காலத்தில் ஒரு சரியான ஐக்கியமே இல்லை. வந்தால் உட்கார்ந்துட்டு தலையை காமிச்சிட்டு போகிற ஆட்கள் தான் இருக்கிறாங்க. ஆமாம் இல்லையா? இந்த வருஷத்தில் அப்சலோமை போல் இருந்தீங்களா? தேவ சமூகத்தை சாயங்காலம் வரலைன்னா அப்சலோம் தான் நீங்கள் எல்லாருமே. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம், ஹல்லேலூயா. இந்த வருஷம் எத்தனை தடவை கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி இருப்போம்? யோசித்து பாருங்க. இவன் வருஷ கணக்காக போய் உட்கார்ந்துருக்கான். அவனுக்கு அந்த தேவ சமூகத்தில் என்ன இருக்குதுங்க? பரிபூர்ண ஆனந்தம் இருக்குது, நித்திய. அந்த வெளிப்படுத்தல் இல்லாதவங்க தேவ சமூகத்தை சபையில் உட்கார்ந்துட்டு அலட்சியம் பண்ணுவாங்க. ஃபோனை நோண்டுறது, ஃபோன் வந்தவொடனே ஓடுறது வெளியே. இதெல்லாம் கர்த்தர் உங்களை பார்த்து கோவப்படுறாரு. கர்த்தரை கனவீனம் பண்ணுறீங்க. சபையை விட்டு சமூகத்தை விட்டு அலட்சியம் பண்ணுறான் அப்சலோம். இவன் பாருங்க, கேசருக்கு ஓடி போயிட்டு வருஷ கணக்காக உட்காந்துட்டான். ஆண்டவர் சமூகத்தை விட்டு வருஷ கணக்காக விலகி இருக்கிறான். இந்த வருஷம் நீங்கள் எப்படி இருந்தீங்க?
2 சாமுவேல் 14:28 பார்த்தீங்கன்னா அவன் திரும்ப வரான். வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க. திரும்பி வந்துட்டான். அப்சலோம் என்ன செஞ்சிட்டான்? 3 வருஷம் திரும்பி வரான். வந்தாலும் ராஜாவின் முகத்தை காணாமல் எத்தனை வருஷம்? 2 வருஷம் எருசலேமில் கூட இருந்தான். ஓடி போனது 3 வருஷம். இங்கே வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷம் ஆச்சு. சிலர்லாம் ஊழியர்களை பார்க்கறது இல்லை, ஊழியர்களை சந்திக்கிறது இல்லை, மற்ற விசுவாசிகளை சபைக்குள்ளே என்ன செய்யறதில்ல, பேசி தேவையில்லாத பேசாதீங்க. ஆமாம், தேவையில்லாத பேசி உங்களுக்குள்ளே சண்டையே. ஆமாம், ஒரு அளவோடு பழகுங்க. ஆமேன்னு போட்டால் எல்லாம் ஓடுற ஆட்கள் இருக்காங்க சபையில். தேவ சமூகத்தை விட்டு போகிற ஆட்கள் இருக்கிறாங்க. 2 வருஷம் ராஜாவின் முகத்தை என்ன செய்யலை. நிறைய பேர் சபைக்கு வர்றதே இல்லை, ஆண்டோடைய முகத்தையும் பார்க்கறதில்ல, ஊழியருடைய ஒரு ஐக்கியமும் இல்லை சபையில். சர்ச்சுக்கு வராங்க, ஆனால் யாருக்கிட்டையும் என்ன செய்யறதில்லை, பேசுறதில்ல, முகத்தை காமிக்கிறதில்ல, யார்கிட்டையும் அவர் அன்பாக பழகிறதில்ல. சபையில் ஒரு ஐக்கியமான இடம் இந்த சபை என்னதுங்க? குடும்பம் சொல்கிறோம். நீங்கள் எல்லாம் ஒருவருக்கு எப்படி இருக்கணும்? ஒரு மனமாக செயல்படணும். சபை என்பது ஊழியத்தில், விசுவாசி இடத்துல. எருசலேம் என்பது சபையை காண்பிக்கிறது. எருசலேமில் குடியிருந்தான். எருசலேம்னா என்னதுங்க? சபை. தேவ சமூகத்தில் குடியிருந்த ஐக்கியமாக இருக்கு ஊழியக்காரரோடு. ஒரு ப்ரேயர் இல்லை, ஜெபம் இல்லை. சிலர்லாம் வந்து எப்படி வராங்க தெரியுங்களா? ஃப்ளையிங் விசிட்டாக வர்றது. ஃப்ளையிங் விசிட்னா தெரியுமா? ஃப்ளையிங் ஸ்குவாட் எப்படி வருவாங்க? அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. வர்றது 10 மணி, வர்றது 10:15, 10:30 மணி, 11 மணி. வராமையே இருக்கலாம் விசுவாசிகள். நல்ல கார் இருக்குது, பைக் இருக்குது, வசதி இருக்குது. ஆனால் வர்றது எப்போ? தேவ சமூகத்தை அலட்சியம் பண்ணுறீங்க. சபை கூடி வருதில் நிறைய பேர் என்ன செஞ்சிடறீங்க? விட்டு விடுறீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. யாராக இருந்தாலும் சரி. 10 மணி, 10:15, 10:40, 10:45 எதுக்கு வரீங்க சபைக்கு? நம்ம எல்லாரும் சரியான நேரத்தில் வந்து கர்த்தரை தொழுது வரணும். சாக்கு சொல்கிறேன். இந்த சாக்கு சொல்கிற வேலையை இந்த வருஷம் முடியணும். இந்த வருஷத்தோட அவ்வளோதான். அடுத்த வருஷத்தில் 9:15, 9:30க்குனா 9:30க்கு எல்லாரும் என்ன செஞ்சிடணும்? வந்துடணும். ஆமேன். இது இந்த 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 கேட்டகரிலாம் யாருன்னா அப்சலோம் கேட்டகரி. நான் பேசுனது எல்லாமே அப்சலோம் கேட்டகரிகள். கர்த்தருடைய சபையிலேருந்து சரியான ஒரு ஐக்கியம் இல்லைன்னா இன்றைக்கு அந்த ஐக்கியத்தில் வளருவேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அப்சலோமை போல் நீங்கள் வருஷக்கணக்காக தேவ சமூகத்தை விலகி இருந்தீங்கன்னா இன்றைக்கு உங்களை என்ன செஞ்சுக்கொள்ளுங்க, திங்க் பண்ணி பார்த்து உங்களை சரி செய்யுங்க. அது ரொம்ப முக்கியம். சபையை கனம் பண்ணுங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1 வசனம். கிலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று. இந்த வருஷம் 2025 பனி இருந்துச்சா? ஆவிக்குரிய ஜீவியத்தில் வேற என்ன இருந்தது? இந்த வருஷங்களில் பனியும் மழையும் எப்படி இருந்துச்சுங்க? பெய்யாதிருக்கும். பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த வருஷம் மழையே இல்லாமல் பிரேக்காக இருந்துச்சா? பனி இல்லை. எலியாவின் நாட்களில் 3 வருஷம் 6 மாதம் வானம் என்ன செஞ்சது? எப்படி இருந்துச்சு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை? அடைப்பட்டிருந்ததா? அதை எதை காண்பதுக்கு என்று சொன்னால் அபிஷேகம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த வருஷம் எத்தனை பேர் அபிஷேகத்தில் நிறைந்து ஆண்டவரை பாடி துதிச்சு சபையிலையும் வீடுலையும் ஆராதிச்சிங்க? யோசித்து பாருங்க. கையை வைத்த வேண்டாம். இத்தனை வருஷம் சபைக்கு வந்து அபிஷேகம் பெறாமல் இருக்கிறீங்க சகோதரர்கள். புதிய ஆத்துமக்கள் வந்தவங்க கொஞ்ச நாள் அபிஷேகம் பெறாங்க. எப்படி பெறாங்க? வாஞ்ச இருக்குது, தாகம் இருக்குது, பாரம் இருக்குது. எப்படியா நான் பெற்றுக்கொள்ளணும். மற்ற விசுவாசிகள் அப்படி இல்லையே. இத்தனை வருஷம் நான் இந்த சபையில் இருக்க ஒரு பெருமை, அதுவே ஒரு பெரிய பாவம். அபிஷேகத்தில் எப்படி இந்த வருஷம் எப்படி இருந்துச்சு? வாலிப பிள்ளை எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றுருக்கிறீங்க? ஒரு பிள்ளைகளுக்கு ஜெபிக்க தரல. பெற்றோர்கள் கவனிங்க. ஒரு சிலர் நல்லா ஜெபிக்கிறாங்க. ஜெபம் பண்ணுன்னு சொன்னால் குசு குசுன்னு ஜெபம் பண்ணுறது. இந்த வார்த்தையை இந்த வேலையே எனக்கு ஆகாது. பிள்ளைகளுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுங்க பெற்றோர். சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி சர்ச்சில் உட்காரணும், எப்படி பாடணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், அது வாலிப பிள்ளைன்னு சொல்லி அவங்கள சபைக்கு என்ன செஞ்சுங்க கொண்டு வரணும். சில பிள்ளைகளுக்குலாம் ஜெபிக்க தரல இன்னும் வாலிப பிள்ளைகளுக்கு. இந்த குறிப்புக்காக ஜெபம் பண்ணால் அவன் வேற எங்கேயோ போய் ஜெபிக்கிறான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் வாலிப பிள்ளை அபிஷேகம் பெற்றுருக்கிறீங்களா? அபிஷேகம் பெற்றவங்க உங்கள் அபிஷேகத்தை புதுப்பித்திருக்கிறீங்களா? யோசித்து பார்க்கணும். அபிஷேகத்தை பெற்றவர்கள் சபையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. சகோதரர்கள் நிறைய பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க. ஆனால் கையை தட்டி ஆண்டவரை அந்நிய பாஷையில் பேசுறதுக்கு சில பேருக்கு வெக்கம். சில பேர் அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க. என்னன்னே தெரில. தேவனுக்கும் அவங்களுக்குள்ள அந்த உறவு இந்த வருஷத்தில் அவங்களுக்கு சரியில்லைன்னு நினைக்கிறேன். யோசித்து பாருங்கள். பணம் வந்துச்சுன்னா அபிஷேகத்தில் நிறையக்கூடாதுன்னு இல்லை. வேலை கிடச்சிச்சா அபிஷேகத்தில் நிறையக்கூடாதுன்னு இல்லை. அரசு வேலை கிடச்சுன்னா அபிஷேகத்தில் நிறையக்கூடாதுன்னு இல்லை. எதுவுமே இல்லாத போது அபிஷேகத்தில் நிறைஞ்சு துள்ளி குச்சி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க சபையில். முழங்கால் நேர்முழங்க நின்று ஜெபிச்சு. ஆனால் இப்போ எல்லாமே வந்துருச்சு.
நல்ல செல்வ செழிப்பு, சொத்து மதிப்பு எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன செய்யறதில்ல, கையை இப்படி தட்டி இப்படி கொண்டு வரதுக்குள்ள பாட்டு முடிஞ்சிருது. சிலர் கை தட்டுறதெல்லாம் பார்க்குறேன் சர்ச்சில். யோசிச்சு பாருங்கள், அபிஷேகத்தில் நிறைஞ்சிங்களா? ஸ்பிரிச்சுவலில் எப்படி இருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில்? இந்த வருஷம் நீங்கள் அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிச்சிருக்கீங்களா? இல்லை ஒரு சிலர் பார்த்துருக்குறேன், பிரச்சனை வந்தால் போதும். ஏன்னா அங்கே ஒரு சிலருடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் போதும், எங்கேருந்து அந்த அபிஷேகம் வருதுன்னே தெரில. அது வரைக்கும் என்ன செய்யறதில்ல, கையை தட்டுறதில்ல, அந்நிய பாஷை பேசுறதில்ல, நிறைய ஆவி நிறையதில்லை. ஆனால் எங்கே பிரச்சனை திடீர்னு வந்துச்சுன்னா அப்போ தான் அப்படியே அல்லேலூயா ஆமேன் சோத்திரம் சோத்திரம். எப்போ? அப்போ ஆண்டவர் அடி வச்சாதான் நீங்கள் வந்து அந்நிய பாஷை பேசுவீங்க. இப்போ எப்போ ஆண்டவர் கண்டிப்பாக சொல்கிறேன், அந்நிய பாஷை பெறாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் மனம் திரும்பலன்னு அர்த்தம். போன வாரம் அதான் சொன்னேன், மனம் திரும்பிங்கன்னா அபிஷேகத்து பரிசுத்த ஆவியை. அப்போ பெறாதவங்க சரியாக மனம் திரும்பலை. 3 நாள் பெர்க்மன் செய்ய கூட இருந்தேன் காஞ்சிபுரத்தில். 3 நாள் கூட்டம் நடந்துச்சு. எங்கள் வீட்டில் தான் தங்கியிருந்தார், அங்கிள் வீட்டில். 3 நாள் அவர் கூட மேலாரில் தான் தங்கியிருந்தார். அவர் போய் பார்ப்பேன், அவர் கூட பேசுவேன், உட்காருவேன். அவர் சும்மாவே இல்லை, அந்நிய பாஷை பேசிட்டே இருக்கிறாரு. அவர் மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு கூட இருக்கிறவங்க எல்லாருமே என்ன செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குது? அதுக்கு நம்ம ரோட்டில் போய் கத்திட்டு நான் அப்படி போக சொல்லலை. இருதயத்திலே என்ன செய்யணும், ஆண்டவர் துதிக்கிற அனுபவம் எத்தனை பேருக்கு கையை ஊற்றுங்க பார்க்கலாம். அல்லேலூயா ஆமேன். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் அந்த வருஷத்தில் யோசிச்சு பாருங்கள். ஆவிக்குரிய மழை இருக்குதா? அபிஷேகமும் இல்லை, உபதேசத்தின்படி வாழ்க்கையும் இல்லை. இந்த வருஷம் யோசிச்சு பாருங்கள், இருந்துச்சா? மழை என்பது அபிஷேகத்தை காண்பிக்கிறது, பனி என்பது உபதேசத்தை காண்பிக்கிறது. அபிஷேகம் இருந்துச்சா? அபிஷேகம் இல்லாமலே இந்த வருஷத்தை நான் கழிச்சிட்டேன்றீங்களா? இல்லை உபதேசத்தின்படி நான் வாழமே இந்த வருஷத்தை கழிச்சிட்டேன்னு சொல்கிறீங்களா? அப்படின்னு சொன்னீங்கன்னா தேவ சமூகத்தில் என்ன செய்யுங்க, மனம் திரும்புங்க. அல்லேலூயா. வாஞ்ச தாக இருந்துச்சுன்னா கர்த்தர் நிச்சயமாகவே அபிஷேகத்தை உங்களுக்கு தந்துடுவார். வசனத்தின்படி வாழ்க்கை இருந்துச்சு இந்த வருஷம் இல்லைன்னா சரி செய்யுங்க. வசனத்தின்படி வாழலையா, குடும்பத்தை சரியாக வசனத்துக்கு கேட்டபடி கட்டலையா, பிள்ளைடைய வாழ்க்கை இதெல்லாம் இல்லைன்னா இந்த வருஷத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 23 சீக்கிரமாக எடுத்து வாசிங்க. ராஜாவாகிய யோசியாவின் 18ஆம் வருஷத்திலே கர்த்தருக்கு இந்த பஸ்கா எருசலேமிலே ஆசரிக்கப்பட்டது. போதும். பஸ்கா இந்த வருஷத்தில், அந்த வருஷத்தில் ஒரு விசேஷ பஸ்கா ஆசரிக்கப்பட்டது. ஆமாம் இல்லைங்களா? 2 ராஜாக்கள் 23 ராஜாவாகிய யோசியாவின் 18ஆம் வருஷத்திலே கர்த்தருக்கு இந்த பஸ்கா எருசலேமிலே. இந்த வருஷத்தில் உங்க ராபோஜனம் எப்படி இருந்தது? இந்த வருஷத்தில் கர்த்தருடைய பந்தியில் அலட்சியம் பண்ணி அங்கேங்க ஓடினீங்களா, இல்லை சரியான விதத்தில் பஸ்காவில் கர்த்தருடைய பந்தியில் உட்கார்ந்து அதான் என்ன செஞ்சீங்க, ஆசரிச்சிங்களா? யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய பந்தியில் வந்து அபாத்திரமாக கர்த்தருடைய பந்தியை பாத்திரத்தை அப்பத்தை வாங்கி புசிச்சிங்களா? சரியான ஒரு சுத்திகரிப்பு இல்லாமல் யோசித்து பார்க்கணும். எத்தனை கம்யூனியன் சர்வீஸ் நடந்துச்சுங்க? 11 கம்யூனியன் சர்வீஸ் நடந்துச்சு. இந்த மாதத்தை விட்டுருங்க, 11 கம்யூனியன் சர்வீஸில் எல்லா சுத்திகரிப்பில் சரியாக சுத்திகரிப்பு பண்ணி கர்த்தருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணிங்களா? யோசித்து பாருங்கள். சும்மா வந்து உட்காந்துட்டு குடிச்சிடுறது, அப்பத்தை வாங்குறது, உடனே ஃபோனை தூக்கிட்டு பைபிளை தூக்கிட்டு வெளியே ஓடுறது. யூதாஸ் அவங்க பேர்லாம் என்னதுங்க? கடைசி வரைக்கும் உட்காரணும். கர்த்தருடைய பந்தியை அசட்டை பண்ணிங்களா? யோசித்து பாருங்க. இந்த வருஷத்தில் இல்லை, கர்த்தருடைய பந்தி நாளில் அன்னைக்கு பார்த்து நான் அங்கே ஊருக்கு போயிட்டேன், கல்யாணங்க, சர்ச்சை முடிச்சுட்டு இந்த பந்தியை விட்டுட்டு போகிற ஆட்களாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் இந்த வருஷத்தை என்ன செஞ்சுருக்கிறீங்க? அலட்சியம் பண்ணியிருக்கிறீங்க. என் மாம்சத்தை புசித்து இந்த ரத்தத்தை பானம் பண்ணுறவர்களுக்கு அவர்களுக்கு நித்திய ஜீவனை. எத்தனை பேர் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீங்க சரியான விதத்தில் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற்று? இதுதான் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. நான் அவனை என்ன செய்வேன்? கடைசி நாளில் எழுப்புவேன். கர்த்தருடைய பந்தியில் எப்படி இருந்தீங்க இந்த வருஷம்? யோசித்து பாருங்க. பந்தியில் எழும்பி ஓடுற ஆட்கள்லாம் இனிமேல் இருக்கக்கூடாது. பந்தி முடிவு வரைக்கும் என்ன செய்யணும்? உட்காரணும். பாத்திரவான்களாக வந்து உட்காருங்க. அபாத்திரமாக இல்லை, பாத்திரவான்களாக நடந்து கொள்ளுங்க. எத்தனை பஸ்காவே அப்படி ஆசரிச்சிங்க? பைபிளில் எப்படி எல்லாம் சொல்லப்பட்ட பிரகாரமாக உங்களை சுத்திகரித்து கர்த்தருடைய கம்யூனியனில் வந்து பங்கு பெற்றீங்க என்பதை நீங்கள் நிதானித்து ஆராய்ந்து பார்த்து நீங்கள் உங்களை சரி செய்து கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் 25:1-2. அவன் ராஜ்யபாரம் பண்ணும் 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரும் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து
அதற்கு எதிரே பாளையம் இறங்கி சுற்றிலும் அதற்கு எதிராக கொத்தளங்களை கட்டினார்கள். அப்படியே சிதேக்கியா ராஜாவின் 11ஆம் வருஷம் மட்டும் நகரம் முற்றுகை போடப்பட்டிருந்தது. அந்த வருஷம் சத்துரு முற்றுகை போட்டான். இந்த வருஷம் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் சத்துரு முற்றுகை போட்டானா? யோசித்து பாருங்க. பயங்கர போராட்டம். என்னதுங்க? குடும்பத்தில் என்னது? பயங்கர சண்டை, பயங்கர போராட்டம், பயங்கர வேதனையான காரியங்கள் இந்த வருஷத்தில் குடும்பத்தில் நடந்துச்சா? உன் ஜீவியத்தில், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில், உலகப்பிரகம் நீ இருந்த நாட்களில் யோசித்து பாருங்கள். இது சத்துருவின் போராட்டம் என்று எப்படி இங்கே சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், இங்கே நாம் பார்க்கிறோம் சிதேக்கியா ராஜாவின் 11ஆம் வருஷம் மட்டும் நகரம் முற்றுகை போடப்பட்டானா? பிசாசு உங்கள் குடும்பத்தை சுற்றி முற்றுகை. இங்கிலீஷில் என்ன சொல்லப்படுகிறது தெரியல. முற்றுகை அப்படின்னா பிரேக் பண்ணி வச்சிருப்பான் பிசாசு. என்ன பண்ணி வச்சிருப்பான்? யுத்தம் நடக்காது, எதுவுமே செய்ய மாட்டான். உங்களை அப்படியே அவன் கேப்டிவிட்டியில் உங்களை கவர் பண்ணி நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாத மாதிரி பண்ணிடுவான். பாட முடியாது, துதிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது, வெளியேந்து எந்த ஒரு நன்மை வராது, மேலேருந்து ஒரு நன்மை வராது, ஜெப உதவி வராது, ஆவிக்குரிய வாழ்க்கை சரியான முன்னேற்றம் இருக்காது, உள்ளவும் ஒருத்தரும் வர முடியாது, வெளியும் நீங்கள் போக முடியாது, தண்ணீர் கிடைக்காது, உணவுப் பொருள் கிடைக்காது, எதுவுமே கிடையாது. அப்படியே சத்துரு உங்களை என்ன செஞ்சிருவான்? வேலை அடிச்சிருவான். யோபையும் வீட்டையும் வேலை எடுத்து ஆண்டவர் என்ன செஞ்சார்? உங்கள் வீட்டை கத்த இந்த வருஷத்தில் பாதுகாத்தாரா இல்லை பிசாசு முற்றுகை போட்டானான்னு நீங்கள் யோசித்து பார்த்துக்கொள்ளுங்க. ஊழியக்காரனுடைய ஐக்கியம் கிடைக்காது, முற்றுகை போட்டானா பிசாசு. ஜபத்தில் பங்கு பெற முடியாத பண்ணிடுவான். அப்படி ஒரு போராட்டத்தில் இந்த வருஷம் உங்களுக்கு கழிந்ததா? யாராவது இந்த வருஷத்தில் இப்படி போனீங்களா? இந்த வருஷம் எப்படி அமைந்தது என்பதுதான் கேள்வி. இல்லை எப்படி அமைத்து கொண்டீர்கள்? பிசாசு முற்றுகை போட்டான் பிரதர், எங்கள் வீட்டை சுட்டிட்டு ஏதோ வச்சுட்டாங்க, மந்திரிச்சிட்டாங்க. அதெல்லாம் மந்திர சக்தியில் ஒன்றும் அணுகாது. ஜெபம் பண்ணினா ஒரு அல்லையா சொல்லுங்க. ஆமேன். இல்லை என் பிள்ளை சாப்பிட மாட்டேங்குது, என் பிள்ளை சரியாக உட்கார மாட்டேன்றான், ஏதோ செஞ்சுட்டாங்க, செய்யலை, நீ ஜெபம் பண்ணு. கட்டுகள் பிசாசுடைய முற்றுகை எல்லாம் என்ன செஞ்சிடும்? உடைக்கப்பட்டு போகும். அல்லேலூயா. 31:10 சங்கீதம் 31:10 வாசிங்க. என் பிராணன் சஞ்சலத்தினாலும், இந்த வருஷம் உங்க பிராணன் சஞ்சலத்தினாலும், என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிட்டுன்னு அப்படி யார சொல்றீங்களா? 11ஆவதாக இல்லை பாஸ்டர், இந்த வருஷம் ஃபுல்லாகவே தவிப்பினாலே போயிடுச்சு. எத்தனை பேர் அப்படி ஒருவேளை அப்படி தான் இருக்கீங்களா? என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து, அக்கிரமத்தினாலே தவிச்சு போயிடுறாங்க சிலர்லாம். யாருடைய உதவி இல்லை, யாருடைய ஒத்தாசை இல்லை, யாருடைய அரவணைப்பு இல்லை, யாருடைய அன்பு இல்லை. அன்புக்காக ஏங்குகிற உள்ளங்கள். தாவீது பாருங்க, தூக்கி எறியப்பட்டான், பெற்றோர் தூக்கி எறிஞ்சிட்டாங்க, சொந்தங்கள் தூக்கி எறிஞ்சாங்க, அண்ணமார் எல்லாம். ஆனாலும் ஆண்டவர் அவனுக்கு நல்ல நண்பனை கர்த்தர் கொடுத்தார். யோனத்தான். அந்த வீட்டில் நேசிக்கிறவர்கள் இருந்தாங்க அவனுக்கு. இந்த வருஷம் அப்படி அப்படியே பாடுபட்ட நண்பர்கள் உனக்கு கிடைச்சிச்சா? யோசித்து பாருங்க. தவிப்பாக போயிடுச்சா? இந்த 2020 சஞ்சலத்தினாலும் தவிப்பினாலுமே என் குடும்பம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்களா? ஒரு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஊழியத்திலையும் சரி, குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, உங்கள் வாழ்க்கையிலும் சரி, என் வாழ்க்கையிலும் சரி, அநேக தவிப்புகள், அநேக கண்ணீர்கள், அநேக வேதனைகள், அநேக துக்கங்கள், அநேக சஞ்சலங்கள். ஊழியக்காரர்களுக்கும் கஷ்டம் இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க ஊழியக்காரர்களும் என்ன வாழ்க்கை அப்படின்னு நேசிக்கிறீங்க. ஏன் நான் படுற பாட்டு எனக்கு தெரியும், நீங்கள் படுற பாடு உங்களுக்கு தெரியும். ஆனாலும் அந்த தவிப்பின் மத்தியிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தபடினால தான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன், நீங்கள் நின்று உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஒரு அல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு கைவிடப்பட்டு என்ன பண்ணுறது, இனி அடுத்து என்ன பண்ண போறேனே தெரியல, என் பிள்ளை நிமித்தமாக என் குடும்பத்தில் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே, என்ன செய்ய போகிறேன் இந்த வருஷத்தில் அப்படின்னு ஒரு வேளை தவிப்போடு கண்ணீரோடு வேதனையோடு இருந்திருக்கீங்களா? யோசித்து பாருங்கள், இருந்திருப்பீங்க. ஆனாலும் அந்த தவிப்பில் கர்த்தர் உன்னை கைவிடவே. தாவீது என்ன சொல்கிறாரு? என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள். ஆமாம், அவங்களுக்கு உதவி இல்லை, ஆதரவு இல்லை, கை கொடுக்க யாருமே இல்லை பிரதர், பதில் சொல்ல யாருமே இல்லை, என்னை கரை சேர்க்கறதுக்கு ஒரு ஆள் இல்லை, தூக்கி விட ஆள் இல்லை. மனுஷன் அப்படியே என்ன செஞ்சிடறான்? தவிச்சு போயிடறான். இந்த வருஷம் அந்த தவிப்பு இருந்துச்சா? யோசித்து பார்க்கணும். எங்கேயோ உட்காந்து யோசிச்சுட்டு கூடாது என்ன சின்ன சின்னசாக சொல்லிட்டு போகிறாருன்னு. இதெல்லாம் நீங்கள் சுத்திகரிக்கணும், உட்கார்ந்து எழுதி வச்சு சுத்திகரிக்கணும். தவிப்பு எதனால் வந்துச்சு அதையும் பார்க்கணும். அக்கிரமம் அங்கே இருந்தனால தான் தவிப்பு வந்திருக்குது. 65ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். 65:11 12ஆவதாக.
சீக்கிரமா வாசிங்க. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். எல்லா கரங்களை உயர்த்துங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த வருஷம் எனக்கு நன்மை நாள் கத்தர் முடிய பண்ணாருன்னு சொல்றவங்க ஆமேன்னு சொல்லுங்க. கத்தர் செஞ்சாருங்களாங்க? வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிந்தது. 2025 சொல்ல முடியுமா தைரியமா? இந்த வருடம் உங்களுக்கு நன்மையா இருந்துச்சா இல்லை தீமையா இருந்துச்சா உங்களுக்கு தான் தெரியும். இந்த வருஷம் எப்படி போச்சு உங்க குடும்ப வாழ்க்கையில? புருஷமார்களே, மனைவிமார்களே, பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, வருஷம் இந்த வருஷம் எப்படி இருந்துச்சு? அதுக்கும் வருது பதில், சொல்கிறேன் பின்னாடி. இந்த வருஷம் முழுவதும் என் குடும்பத்தில் நன்மையினால் கர்த்தர் நிரப்பினார். எனக்கு ஒரு குறை இல்லை. அப்போ அந்த ஜீவன நாட்களில் நன்மையும் கிருபையும் தொடர்ந்துச்சு அந்த வருஷம். யோசித்து பாருங்க. தாவீது அனுபவிச்சனால தான் சொல்கிறான். என்ன சொல்கிறாரு? வருஷத்தின் உம்முடைய நன்மையினால். எத்தனை பேர் அனுபவிச்சிங்க ஆண்டவரை? கர்த்தர் நல்லவர் என்பதை அதெல்லாம் ருசிக்கிறது இல்லை. சிக்கன் மட்டன் தான் ருசிக்கிறது. ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரை ருசித்து பார்த்தீங்களா? ஆண்டோடைய அன்பில், ஆண்டவரோடு கூட இணைந்து, ஆண்டவரோடு கூட நெருங்கின உறவு எப்படிங்க இருந்துச்சு உங்களுக்கு? தாவீது இதெல்லாம் அனுபவிச்சதால தான் சொல்கிறாரு, வருஷத்தை உங்களுடைய நன்மையினால். இந்த வருஷத்தில் என் பிஸ்னஸில், என் வேலையில், என் படிப்பில், என்னுடைய தொழிலில், என்னுடைய குடும்ப காரியங்களில், என்னுடைய ஊழியத்தின் பாதையில், என்னுடைய எல்லா விதமான காரியங்களில், எல்லா இடத்திலும் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தான்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்கே இருக்கிற அத்தனை பேரும் தைரியமாக சொல்ல முடியும். சொல்ல முடியுமா முடியாதா? ஏன்னா அவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறாரு. பணம், பொருள், வீடு, சொத்து இதெல்லாம் ஒரு நன்மை. எல்லாம் நன்மை ஒரு பக்கம் இருந்தாலும் அதை காட்டிலும் பாவத்தை கர்த்தர் மன்னித்து உன்னை ஏற்றுக்கொண்டிருக்க அதுவே ஒரு பெரிய பிளஸ்ஸிங். பணம் இல்லை, வீடு இல்லை, அதெல்லாம் கவலையே என்ன செய்யாதுங்க. தாவீது கர்த்தர் அனுபவிச்சு சொல்றார், வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டினீர். 77 சங்கீதம் 10ஆம் வசனம். 77:10. அப்பொழுது நான் இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். என்னதுங்க அந்த 10 வாசிங்க. 10. ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். எத்தனை பேர் இந்த வருஷம் ஆண்டவர் உங்களை வலது கரத்தினால் தாங்கினார் என்பதை உணர்றீங்க? அல்லேலூயா. உமது வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நான் நினைவு கூறுகிறேன். கர்த்தருடைய வலது கரத்தில் ஒருத்தர் இருந்துட்டா அந்த வருஷம் எப்படி இருக்கும் தெரியுமா? எழுப்புதலாக இருக்கும். இந்த வருஷம் எப்படி இருக்கும்? மகிமையாக இருக்கும், க்ளோரியஸாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வருஷம் நீங்கள் ஆண்டோடைய கரத்தில் இருந்தீங்களா இல்லை நீங்கள் உங்கள் இஷ்டத்தின்படி எல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்களா? யோசித்து பாருங்க. உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை அவருடைய வலது கரத்தில் இந்த வருஷம் நீங்கள் இருந்தனால உங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லாம் நினைத்து பார்த்து நன்றி செலுத்துங்க. இல்லை ஆண்டுடைய வலது கரத்தில் அந்த வருஷத்தில் இல்லைங்க பிரதர், நான் என்னுடைய சுயத்தில் எல்லாம் செஞ்சுட்டு நான் எல்லாத்துலேயுமே இப்போ என்ன கோட்டை விட்டு உட்காந்துருக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டு விட்டு என்ன செய்யணும்? ஒப்பு கொடுத்து அறிக்கை செய்து மனம் திரும்பி மன்னிப்பு கேளுங்க. உங்களுடைய வலது கரத்தில் அந்த வருஷங்கள் என்னை நினைவு கூறுகிற ஆண்டவரே, எப்படியெல்லாம் நடத்துனீங்க என் குடும்பத்தை. அவருடைய வலது கரத்தில் இருந்தீங்கன்னா கர்த்தருடைய ஆயுதமாக நீங்கள் பட்டிருப்பீர்கள். ஆண்டுடைய கரத்தில் இருந்தால் எப்படி இருந்திருப்பீங்க? சத்துரு உங்களை விட்டு ஓடி போயிருப்பான் எப்பயோ. அல்லேலூயா. உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவருடைய மேடுகளை நீ மிதிப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம் இல்லையா? சர்ப்பங்களையும் தேள்களையும் ஆண்டுடைய கரத்தில் இருந்தீங்கன்னா மிதிச்சிருப்பீங்க. இது இல்லாதனால தான் இப்போ என்ன செய்யுது பிசாசு? எங்கள் வீட்டில் ஒரே பிசாசு போராட்டம்னு ஜெபிக்க என்கிட்ட வருவாங்க சிலர். நான் சொல்லுவேன், நீங்கள் பிசாசு போராட்டம் ஏன் வருது உங்கள் வீட்டில் தெரியுமான்னு கேட்பேன். நீ சரியாக ஜெபிக்காதனால, ஊழியக்காரங்க ஜெபிச்சு அனுப்பிச்சிடுவோம், அது வேறு விஷயம். சரியாக வீட்டில் கட்டி ஜெபிக்காதனால தான் பிசாசுங்க என்ன செய்யுது? போராடுது. ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து அந்த தண்ணியை ஜெபம் பண்ணி வீட்டை சுற்றிலும் தெளிங்க. ஜெபம் பண்ணி தெளிங்க, எந்த தீங்கு உன்னை அணுகாது. அல்லேலூயா. அப்போ இந்த வருஷத்தில் எத்தனை பேர் ஆண்டுடைய குடும்பங்கள், எத்தனை பேருடைய வாழ்க்கையை கர்த்தர் உடைய வலது கரத்தில் எடுத்து பயன்படுத்தினார் என்று யோசித்து பாருங்கள். இல்லை பின்மாறி போய் இன்னொருத்தருடைய கரத்தில் இருந்துட்டிங்களா? பிசாசு கையில் இருந்தீங்கன்னா அழிஞ்சு போயிடுவீங்க. அவன் பாதாளத்துக்குள்ளே கொண்டு போயிடுவான். இப்போ சொல்லிட்டேன். அதான் பிசாசு எங்கெங்கே கொண்டு போய் உட்காரப்பான் தெரியுமா? சூதாட்டத்தில் போய் உட்காரப்பான், தண்ணி அடிக்கிறதுல போய் உட்காரப்பான். இன்றைக்கி நிறைய பேர் சர்ச்சில் தண்ணி அடிக்கிறீங்க பிரதர்ஸ். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க? நீங்களாம் கர்த்தர் பார்க்குறாரு, எப்போ வைப்பாருன்னு தெரியாது செக்கு. ஜாக்கிரதையாக இருக்கணும். தண்ணி அடிச்சுட்டு வந்து கர்த்தருடைய பந்தியில் என்ன செய்யக்கூடாது?
தேட்டர் போயிட்டு வந்து இங்கே கர்த்தருடைய பந்தியில் உட்காரக்கூடாது. புரியுதா வாலிப தம்பி பிள்ளைங்களே? ஆமாம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பாருக்கு போகிறது, பப்புக்கு போகிறது, சீட் ஆர்டர் ஆடுறது, சும்மா கேலி கிண்டல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கிறது அங்கேயும் இங்கேயும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செஞ்சு கொடுங்க, உங்களையே நீங்கள் அழித்து கொண்டிருக்கிறீங்க. அது யார் கையில் இருக்கவங்க தெரியுமா? இவங்களாம் பிசாசின் கையில் இந்த வருஷம் இருந்திருக்கிறாங்க. அதனால தான் இதெல்லாம் நடந்திருக்குது குடும்பங்களில், உன் ஜீவியத்தில், பிள்ளையுடைய வாழ்க்கையில். யோசித்து பாருங்கள். கத்த சொல்லி யோபு சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? கர்த்தருடைய கரத்தை யோபு சொல்கிறார், கர்த்தருடைய கரத்தில் இருக்கும்பொழுது இராணுவ தலைவனை போல நான் நடந்து வந்தேன்னு சொல்கிறார். ஆமாம் இல்லைங்களா? அப்போ நீங்களாம் எப்படிங்க இருக்கணும்? இராணுவ தலைவனை போல நடந்து வரணும். எப்படி நடந்து வருவீங்க? அவருடைய வலது கரத்தில் இந்த வருஷத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு இராணுவ தலைவனை போல நடந்து வருவீங்க. ஆமேன். அந்த வசனம் நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. கர்த்தருடைய கரத்தில் இருந்தால் நம்ம யார்? மிலிட்ரி ஆஃபீஸரை போல இருப்போம். அப்போ நீங்கள் வலது கரத்தில் இருந்தால், ஆளுடைய வலது கரத்தில் இருந்தால் நீங்கள் யாருங்க? பலவான் கையில் உள்ள அம்பு. ஆமேன். உங்களை கொண்டே பிசாசை தட்டி தூக்குவார் ஆண்டவர். நீங்கள் இங்கே வந்து ஜெபிக்க வேண்டிய தேவையில்லை. பிசாசு பிடிச்சிச்சு, ஆவி பிடிச்சிச்சு, அந்த பிடிச்சிச்சு வந்து இங்கே ஜெபிக்க தேவையில்லை. நீங்கள் ஆண்டவருடைய வலது கரத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் யார்? பலவான் கையில் உள்ள. நீங்களே பிசாசை துரத்தலாம். பாஸ்டர்கிட்ட பிசாசை பிடிச்சிட்டு யாரும் கூட்டு வரக்கூடாது சொல்லிட்டேன், விசுவாசிங்க. புதிய ஆத்மாவுக்கு கூட்டு வரது வேறு. நீங்கள் ஜெபிங்க, பயந்து ஓடுறது அப்படிதான். ஐயோ அந்த ஆவி என்ன பிடிச்சிச்சுன்னா? ஏன் பிடிக்குது? அபிஷேகத்துலேருந்து ஜெபிச்சா அந்த ஆவி போகாது. இயேசுவின் நாமத்தினால தைரியம் இருக்குதா விசுவாசிகளுக்கு? கர்த்தருடைய கரத்தில் இருந்தால் அப்படிப்பட்ட தைரியம் இருக்கும். 90வது சங்கீதம் 9வது வசனம். 90வது சங்கீதம் 9வது வசனம். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். இல்லை, இந்த வருஷம் ஃபுல்லாக என் வாழ்க்கை, என் குடும்ப சூழ்நிலை எல்லாம் ஒரு கதை மாதிரியே போயிடுச்சுங்க பிரதர். என்னதுங்க? இல்லை, அமைதியாக இருக்கிறீங்க. என் நாட்கள் எல்லாம் உமது கோபம். ஏன் கதையாக போச்சு? ஆண்டுடைய கோபம் உங்கள் குடும்பத்தின் மேலே, பிள்ளைகள் மேலே, உங்கள் மேலே, தனிப்பட்ட ஒவ்வொரு மேலே ஆண்டுடைய கோபம் இருந்தனால ஒரு கதையை போல எங்கள் வருஷங்கள். மோசே சொல்கிறேன், என் வருஷம் எல்லாம் கதை மாதிரி போயிடுச்சு. சொல்கிறீங்களா அப்படி யாராச்சும்? வாலிப பிள்ளைகள், பெரியவங்க, சரி இதெல்லாம் எப்படி நினச்சே தெரில, கதை மாதிரியே போயிடுச்சு. வாழ்க்கையை கெடுத்து கொண்டவர்கள் தான் அப்படி பேச முடியும். கதை மாதிரியே போயிடுச்சு. இந்த 25வது வருஷம் மற்றவங்க நம்மளை கதையை போல பயன்படுத்திக்கிட்டாங்க. எப்படி? கதை போல படிச்சிருப்பாங்க. அந்த பிரதர் உங்களுக்கு தெரியாதா? அந்த சிஸ்டர் உங்களுக்கு தெரியாதா? அந்த பையனை தெரியாதா? அந்த தம்பியை தெரியாதா? அந்த பொண்ணை தெரியாதா? இந்த ஆட்களை இந்த குடும்பத்தை பற்றி உங்களுக்கு தெரியாதா? இப்படி இந்த வருஷம் முழுவதும் உங்களை கதாநாயகனாக சிலர்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க. ஆமாம் இல்லையா? கதையை போல வாழ்க்கை. அவன் வசமாக மாட்டிக்கிட்டான், அவகிட்ட. இவன் அவட்ட வசமாக மாட்டிக்கிட்டான், பெரிய பிரச்சனையை வசிக்கிட்டான். இதுதான் நிறைய பேர் கதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி நம்மளை பற்றி, பிள்ளைகளை பற்றி, ஊழியர்களை பற்றி தேவையில்லாத கதையை பேசிகிட்டு இருக்கிறவெல்லாம் கர்த்தர் என்ன செய்றாரு? பார்த்து கதாநாயகனாய் மாறி இருப்போம் நிறைய பேர்த்துக்கு. நம்மெல்லாம் பரவாயில்ல, மாறினாலும் பரவாயில்ல, பேசுவான். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாக கதை பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஆளை ஆண்டவர் சும்மா விட மாட்டார். அல்லேலூயா. இப்போ இந்த வருஷம் என் வாழ்க்கை கதையே போல. எவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள். எங்கள் நாட்கள் உமது கோபத்தால் போய்ட்டு எங்கள் வாழ்க்கை என்ன செஞ்சிச்சு? வாழ்க்கையை வீணடிச்சிட்டாங்க. வாழ்க்கையே பைபிளில் சொல்லியிருக்கு. உங்களை பார்த்து என்ன சொல்லணும்? நிருபங்கள்னு சொல்லணும். உங்களை பார்த்து என்ன சொல்லணும்? கதைன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்களே நிருபங்கள். உங்களை பார்த்து கதைன்னு சொல்லக்கூடாது, நிருபங்கள். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. நீங்கள் நிருபங்கள். உங்கள் குடும்பம் நிருபங்கள், கதை இல்லைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை பார்த்து அவங்க நிருபமாக வாசிக்கணும். விசுவாசிகளே, உங்களை பற்றி கதை எழுதக்கூடாது மற்ற விசுவாசிகள். ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். என்னுடைய நாட்கள் இல்லாமல் ஒரு கதையை போல் யோசித்து பாருங்க. ஏன் போச்சு அப்படின்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள். காரணம் தேவ கோபம் வந்தனால தான். அடுத்தது 90வது சங்கீதம் 15ஆம் வசனம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை இந்த வருஷம் ஃபுல்லாக எனக்கு துன்பம் 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 சொல்கிறவங்க அப்படி யாராவது இருக்கிறீங்களா? இந்த 25ஆம் வருஷத்தில் என்ன துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், கண்ணீர். யோபு பற்றி அவன் நண்பர் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நீ துன்பத்தை கண்டதினால் ஆயாச படுகிறீர்.
இந்த ஏன் தான் இந்த 25ஆம் வருஷம் வந்துச்சோ தெரிலன்னு சிலர்லாம் சொல்கிறீங்க. இந்த வருஷம் ஃபுல்லாக துன்பங்க, எப்பவுமே துன்பம். வீட்டில் ஒரு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, அழுக, புருஷன் நிமித்தமாக, மனைவி நிமித்தமாக, பிள்ளைகள் நிமித்தமாக துன்பம் துன்பம் துன்பம். யோசிச்சு பாருங்க, இருந்துச்சா? துன்பமாகவே போயிடுச்சு இந்த வருஷம். ஒரு சிலருக்கு எப்படி போயிருக்கும்னா எழுப்புதலாக போயிருக்கும், ஒரு சிலருக்கு ஆசீர்வாதமாக போயிருக்கும், ஒரு சிலருக்கு மகிமையாக போயிருக்கும். கர்த்தரோடு இருந்தனால. கர்த்தரோடு இல்லாதனால இந்த வருஷம் துன்பத்தையே கழிச்சிட்டிங்க. ஒரு சிலருக்கு வேதனை, துக்கம் அப்படிலாம் இருந்திருக்குது. சில நேரங்களில் கர்த்தர் சில பாதைகளில் நம்மை கொண்டு போவார், நம்ம இல்லையா? ஒரு சிலரை அனுப்பி இந்த வருஷம் அவர்களுக்கு என்ன செய்கிறாரு? எப்படியோ அவங்கள துன்பத்தின் கண்ட வருஷங்களை அவளுக்கு என்ன செய்யப்படுறாரு? இந்த வருஷம் நீங்கள் துன்பத்தை கண்டிங்கன்னா ஆண்டுடைய வருகை தாமதிக்கும் என்று சொன்ன அடுத்த வருஷத்தை என்ன செய்வீங்க? மகிழ்ச்சியாக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த வருஷம் துன்பமாக போயிருந்தாலும் கவலைப்படாதீங்க. சொல்லுங்க, பக்கத்தில் கைப்படி சொல்லுங்க. இந்த வருஷம் துன்பமாக போயிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க, அடுத்த வருஷம் உங்களை கர்த்தர் மகிழ்ச்சியாக்குவார். ஹல்லேலூயா. அப்போ சும்மா அந்த பாயிண்ட்ஸை கேட்டுட்டு அப்படியே போயிடக்கூடாது. இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? வீட்டில் உட்காந்து ஜெபிச்சு உங்களை என்ன செய்யணும்? சுத்திகரித்து கொள்ளணும். நீங்கள் சரியாக சுத்திகரிச்சிங்கன்னா அடுத்த வருஷம் சரியாக கர்த்தர் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். ஹல்லேலூயா. அடுத்தது பிரசங்கி 12:1. பிரசங்கி 12:1. நீ உன் வாலிப பிராயத்திலே, வாலிபர்களே, வாலிபர்களுக்கு மாத்திரம் இல்லை, பெரியவர்களுக்கு தான். நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகளை அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் போதும் சேராததற்கு முன்னும். அல்லேலூயா. 16வது பிரியமில்லாத வருஷங்கள். இந்த வருஷமே எனக்கு பிரியம் இல்லைங்க, அதில் ஒன்றும் இந்த வருஷத்தில் எனக்கு ஒன்றும் ஈடுபாடு, அதில் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த வருஷம் ஒரு மாதிரியாக போயிடுச்சு. பிரியமில்லாத வருஷங்கள், பிரியமானவர்கள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் என்று நான் பார்க்குறேன். இங்கே எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க? இந்த அல்லேலூயா சொல்கிறாங்க. பிரியமில்லையா சிஸ்டர்? பாவம், உங்களுக்கு என்னன்னு தெரில. இந்த வருஷத்தில் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, இந்த வருஷத்தில் எனக்கு பிரியமே இல்லை. ஏன் தான் இந்த வருஷத்தில் இந்த இப்படிப்பட்டலாம் நடந்துச்சோ அதை நினச்சி எனக்கு பிரியமே இல்லை பிரதர் பாஸ்டர். நல்லா இல்லை, பிஸ்னஸ் நல்லா இல்லை, என்னுடைய குடும்ப சூழ்நிலை நல்லாவே இல்லை, வீட்டில் சமாதானம் இல்லை, மனசு சரியில்லை, மனசு உடஞ்சி போயிடுச்சு, பல துக்கங்கள், பாரங்கள், கண்ணீர், எனக்கு சரீரத்தில் சுகம் இல்லை. இந்த வருஷம் எனக்கு பிரியமாகவே இல்லை, எல்லாமே அங்கேயும் ஓடி அலைஞ்சி திரிஞ்சு இப்படியே போயிடுச்சு. அப்படி பிரியமில்லாத வருஷங்கள் யாரும் சொல்கிறீங்களா? வாலிப பிரியாத்தில் நீ உங்கள் சிருஷ்டிகரை நினைத்திருந்தா இந்த வார்த்தை உன் வாயில் வராது, உங்கள் வாயில் வராது. எந்த வார்த்தை? எனக்கு பிரியமில்லாத வருஷங்கள். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக இந்த வருஷத்தில் வாழ்ந்துருந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு பிரியமாக இருந்திருக்கும். நான் என் பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் செய்கிறபடினால் அவர் என்னை ஒருபோதும் தனியே விடவில்லைன்னு இயேசு சொல்கிறாரு. நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானபடி இந்த வருஷம் ஃபுல்லாக செஞ்சீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு பிரியமில்ல வருஷமாக இருந்திருக்கும். ஆமென் சொல்லுங்கள். பிரியமில்லாத வருஷம் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் செய்கிற தப்பெல்லாம் யார்? நீங்கள் தான். செய்கிற தப்பெல்லாம் நான் தான், செய்கிற தப்பெல்லாம் நீங்கள் தான். ஆனால் சொல்கிறது எனக்கு இந்த வருஷத்தில் பிரியமே. அதனால் தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பதாகவே கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் வருகிற வருஷத்தை பிரியமுள்ள வருஷம் அவன் கர்த்தர் மாற பண்ணுவார். பிளஸ்ஸிங்காக கர்த்தர் மாற்றுவார். சொல்லுங்க. ஆமோஸ் 5:25 வாசிங்க. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இஸ்ரவேல் வம்சத்தாரே, கவனிங்க. இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்தரத்திலே இருந்த 40 வருஷம் வரையில், நீங்கள் வனாந்தரத்தில் இந்த 40 வருஷம் வரையிலும் பலிகளையும் காணிக்கைகளையும் எனக்கு செலுத்தினீர்களா? இந்த வருஷம் கர்த்தருக்கு காணிக்கையில் உண்மையாக இருந்தீங்களா? பலிகள் செலுத்துகிற விஷயத்தில் உண்மையாக இருந்தீங்களா? யோசித்து பார்க்கணும். இந்த வருஷத்தில் எவ்வளோ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளோ நம்மை ஆசீர்வதிச்சார், உயர்த்தினார். அரசு வேலை இல்லாதவர்களுக்கு அரசு வேலையை கொடுத்தார், வேலையே இல்லாதவங்களுக்கு வேலையை கர்த்தர் கொடுத்தார். எல்லா பகுதியிலும் கர்த்தர் என்ன செஞ்சார்? கொடுத்து அவர்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். பலிகள்னு சொன்னால் பைபிளில் எத்தனையோ பலிகள் இருக்குது. 5 பெரிய பலிகள், 5 சிறிய பலிகள். இது போக உற்சாக பலி இருக்குது. அது மாத்திரமல்ல, உதடுகளின் கனியாகிய இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்களா? இந்த வருஷம் நீங்கள் பார்க்கணும், யோசித்து பார்க்கணும். இந்த வருஷத்தில் ஆண்டவர் கேட்குற காரியம் என்னென்னா, உங்களை வனாந்திரத்தில் நடத்தி வந்தேனே, எத்தனை பேர் எனக்கு பலி செலுத்தினீங்க, காணிக்கை கொடுத்தீங்கன்னு கேட்குறார் ஆண்டவர். நிறைய பேர் சபையில் காணிக்கையில் நிறைய பேர் உண்மையாக இருந்தீங்க, நிறைய பேர் சபையில்
இந்த வருஷத்தின் இறுதி நாட்கள்லையும் சரி, ஆரம்ப நாட்கள் நிறைய பேர் இருந்தவங்களை பற்றி நான் பேசலை, இல்லாதவங்களை குறித்து தான் கர்த்தர் உங்களோட கூட உங்கள் பலிகள் காணிக்கும் இந்த வருஷத்தில் கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறாரா அதையும் பார்க்கணும்ல. கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை, அதான் கர்த்தர் அங்கீகரிக்கணும், அதோட முக்கியம். நீ போய் முதலாவது ஒரு சகோதரத்தில் ஒப்புரவு வாங்கிட்டு வந்து அப்படி யாராவது வந்து காணிக்க செலுத்துறீங்களாங்க? பக்கத்தில் விட்ட பேசுறதில்ல, சபையில் ஒரு கூட்டத்தில் பேசுறதில்ல, சிலர்லாம் சொந்தக்காரன்ட்ட சண்டை, வீட்டில் சண்டை, அங்கே சண்டை, இங்கே வந்து காணிக்க நீ லட்சமாக போட்டால் கூட அந்த காணிக்க கர்த்தர் அங்கீகரிக்கவே மாட்டார். பாஸ்டர் கையில் காணிக்க கொடுத்தாலும் பாஸ்டர் ஜெபம் பண்ணி வாங்கிப்பார். ஆனால் அதை ஆவிக்குரிய பிரகாரமான அந்த இயேசு கிறிஸ்து அவரும் அந்த காணிக்க என்ன செய்யணும்? அதுதான், அதை யாரையும் பார்க்கறது இல்லையே. கர்த்தர் நம்முடைய காணிக்கை இந்த வருஷத்தை அங்கீகரிச்சாரா? பலிகளை காணிக்கல எந்த விதத்தில் செலுத்துனீங்க? ஒப்புரவாகாமல் வந்து காணிக்கை செலுத்துறதுல இந்த வருஷம் ஃபுல்லாக ஒப்புரவாகாமல் பேசாமல் சண்டை போட்டுட்டு முறுமுறுத்துட்டு அங்கே மூஞ்ச பார்க்காம அங்கே பேசாமல் வந்து காணிக்கை செலுத்துனீங்கன்னா இந்த வருஷம் செலுத்தின காணிக்கையெல்லாம் கர்த்தர் அங்கீகரிக்க இல்லைன்னு தான் அர்த்தம். அதுதான் சத்தியம், புரிஞ்சுக்கோங்க. இந்த வருஷத்தில் உங்கள் காணிக்கை எப்படி இருந்தது? எழுத்தின் பிரகாரமாக பாஸ்டர் நாங்களாம் ஜெபம் பண்ணி வாங்கிப்போம். ஆவிக்குரிய பிரகாரமாக ஆசாரியன் ஆண்டவர் இருக்கிறார், அந்த ஆண்டவர் உங்கள் காணிக்கையை அங்கீகரிக்கணும். சகரியா 14:16. சகரியா 14:16. பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கும் கூடார பண்டிகையை ஆசரிக்கும்படிக்கும் வருஷா வருஷம் வருவார்கள். தொழுது கொள்கிற விஷயத்துல இந்த வருஷம் எப்படி இருந்தீங்க? கர்த்தரை தொழுகிற தேசங்கள் வருஷம் வருஷம் கர்த்தரை தொழுது கொள்ளணும். இங்கே சொல்லுகிற, இங்கே வாசிக்கிறோம், பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா தேசங்கள், ஜாதிகள் இல்லை, இங்கிலீஷில் தேசங்கள் இருக்குது, எல்லா தேசங்களும் மீதியான யாவரும் சேனையின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கும் கூடார பண்டிகை ஆசரிக்கும்படிக்கும் வருஷம் வருஷம் சபைக்கு வரீங்க. வருஷம் வருஷம் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம்? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரோம். வந்துட்டு ஆண்டவரை எப்படி தொழுது கொள்றீங்க? அதான் ரொம்ப முக்கியம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், அங்கே சொல்லப்படுது ஆவியோடும் உண்மையோடும் என்ன செய்யணுமா? எப்படி தொழுது கொண்டீங்க இந்த வருஷத்தில்? சண்டே சர்வீஸில், ஜெப நேரங்களில், வார நாட்கள் இருக்கிற கூட்டங்களில் தொழுது கொள்வதில் 2 பாயிண்ட் இருக்குது. ஜான் த காஸ்பலில் சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று உண்மையோடும், இன்னொன்று ஆவியோடும் கர்த்தரை தொழுது கொண்டீங்களா? யோசித்து பார்க்கணும். சண்டே சர்வீஸ்க்கு வரீங்க, வந்து ஜெபம் பண்ணிட்டு பாருங்கள், முழங்கால் போடுங்கன்னு சொன்னால் என்னடா இது பண்ணுறது, முழங்கால் போடணும்னு அப்படின்னு சிலர் போடுறாங்க. இல்லை, ஆண்டவர் உண்மையாய் தொழுது கொண்டு அவரை ஆராதிக்கிறவர்கள் சொன்ன உடனே அவங்க பாட்டு முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுறாங்க, அறிக்கை செய்கிறாங்க, ஒப்பு கொடுக்குறாங்க. எத்தனை பேர் அப்படி இருந்தீங்க இந்த வருஷம்? ஆவியோடு உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொண்டீங்களா? பரிசுத்தாவி நிறைவேதலோடு கர்த்தரை தொழுது கொண்டீங்களா? அபிஷேகத்தால் கர்த்தரை நிறைஞ்சு பாடி கர்த்தரை தூச்சிங்களா? முஸ்லீம்ஸ் பாருங்கள், கரெக்ட் டைமாக அவங்க வந்து தொழுது கொள்வாங்க. கரெக்ட் டைம், அந்த டைம்லாம் கரெக்டாக உட்காந்து என்ன செஞ்சுருவாங்க? தொழுது கொள்வாங்க. தொழுகிற விஷயத்தில் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பாங்க. நம்ம எப்படி இருக்கோம் விசுவாசிகள்? ஆர்சி சர்ச்சில் பாருங்கள், கரெக்டாக சர்வீஸ் டைமிங்னா அந்த டைம் போகிறாங்க. பெந்தகோஸ்து சபைகளுக்கு அந்த இதே இல்லை. கரெக்டாக ஜெபம் ஆரம்பிக்கிறாங்க, கரெக்டாக ஜெபம் முடிச்சு எல்லோரும் போகிறாங்க, கும்பல் ஒரே டைமிங் எல்லாம் வராங்க. ஆனால் சபையில் அப்படிப்பட்ட இல்லையே. நீ உண்மையாக கர்த்தரை ஆராதிக்க வருவான்னு சொன்னால் சரியாக நேரத்துக்குள்ள என்ன சபைக்குள்ளே வரணும். நம்ம சபைக்கு வர்றதே என்னது? ஏற்கனவே சொல்லிட்டேன், 10 மணி. இந்த காரியமே இருக்கக்கூடாது இனிமேல். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், அல்லேலூயா. அது மாத்திரம் ஒன்றுன்னு சொல்கிறேன், புருஷன் மனைவி சேர்ந்து தான் சர்ச்சுக்கு வரணும். ஆமேன். ஆமாம், ஒருத்தரை பார்த்தேன் நான். ஏன் 2 பேர் தனித்தனி வரணும்? அடுத்த வாரத்தில் 2 பேர் சேர்ந்து தான் வரணும்னு சொன்னேன். ஆனால் அவங்க உடனே 2 பேரும் அடுத்த வாரத்துலேருந்து என்ன இருந்தாங்க? சேர்ந்து வந்தாங்க. அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் தனித்தனி வண்டி ஓட்டிகிட்டு வரலாம், ஒன்றா வந்து சர்ச்சுக்குள்ளே வரும்போது உள்ளே வரும்போது ஒன்றா வந்து உட்காருங்க. சபைக்குள்ளே குடும்பமாக உண்மையாக வந்து கர்த்தரை ஆராதிக்கணும். பிள்ளைகளை முன்னாடி அனுப்பணும். பெற்றோர் வந்துட்டு பின்னாடி பிள்ளைகள் அப்போ வராங்க, மெதுவாக வராங்க, அப்படிலாம் கிடையாது. எல்லாம் வந்து உட்காரணும். அல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய சமூகத்தை கனவனம் பண்ணி லேட்டாக வராதிங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிருவீங்க? இழந்து போயிருவீங்க. ஆகவே எத்தனை பேர் இந்த வருஷத்தில் இப்படி ஆவி உண்மையை தொழுது கொண்டீங்கன்னு சொல்லி உங்களை நீங்கள் நிதானித்து ஆராய்ந்து பார்த்துக்கொள்ளுங்க. எபிரேயர் 10:3 பாவம் உண்டு என்று உணர்வு இந்த வருஷத்துல இருந்துச்சா? வாசிங்க. அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கு. வருஷம் ஃபுல்லா எனக்குள்ள பாவம் இருக்குது அப்படின்னு நினைவு வந்துச்சா? யோசிச்சு பாருங்க. பாவம் உண்டு என்று உணர்வு வந்துச்சுன்னா, உணர்வு வந்தா நீங்க தேவ சமூகத்தில் அறிக்கை செஞ்சு ஒப்பு கொடுத்து உங்களை என்ன செஞ்சிருப்பீங்க? ஆண்டவருடைய கரத்தில் இரக்கத்தை கேட்டு பெற்றுக்கொள்வீங்க. நம்மை நாமே நான் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலா இருப்போம், சத்தியம் நமக்குள். ஒருத்தரும் பாவம் செய்யலாம் சொல்ல முடியாது. இந்த வருஷம் ஏதாவது ஒரு விதத்தில் எல்லாருமே செஞ்சுருப்போம். இல்லை பிரதர், நான் குடிக்கிறது இல்லை, சினிமா தேட்டருக்கு போகிறதில்ல, பார்க்க போகிறதில்ல, சிகரெட் அடிக்கிறது இல்லை,
அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீ ஜெபிக்கிறதே இல்லை, பெருமைப்படுற, பொறாமப்படுற, எரிச்சல் படுற, ஆண்டவரை தேடுறதில்லை. இதெல்லாமே என்னதுங்க? பாவம். இந்த உணர்வு வந்திருக்குது. ஐயோ, அவங்க இருதயத்தை உடைக்கிற மாதிரி நான் பேசிட்டேனே ஆண்டவரே, அப்படி இந்த உணர்வு வந்துச்சா இந்த வருஷத்தில்? வந்தால் மன்னிப்பு கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. மன்னிப்பு கேட்டு இந்த வருஷத்துக்குள்ளே என்ன செஞ்சிடணும்? இதெல்லாம் இந்த அக்கௌண்ட்ஸ் நம்ம என்ன செஞ்சிடணும்? இயர் எண்டிங்கில் எல்லோரும் அக்கௌண்ட்ஸ் கிளியர் பண்ணுறது போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தவறுகள் எல்லாவற்றையும் எண்ணி பார்த்து எழுதி வச்சு அந்த அக்கௌண்ட்ஸ் ஆண்டவர் சமூகத்தில் என்ன செஞ்சிடணும்? கிளியர் பண்ணிவிட்டு அந்த அடுத்த ஆண்டுக்குள் பிரவேசிக்கணும். ஆமாம் இல்லைங்களா? எல்லாம் உட்காந்து யோசிச்சு பார்க்குறீங்க, இதை கிளியர் பண்ணணும், நேரத்தை பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டேன். ஹல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்கு? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான், அவர்களை அறிக்கை செய்து விட்டுவிடணும், இந்த வருஷத்தின் இறுதி நாட்களில் இரக்கத்தை பெற்றுக்கொள்வான். அறிக்கை செய்து விட்டுவிடணும், இரக்கத்தை பெற்றுக்கொள்வான். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 20வது. 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சாலமோன் கர்த்தருடைய ஆலயமும் ராஜ அரண்மனையுமாகிய 2 மாளிகைகளையும் கட்டி நிறைவேற்றுகிற 20ஆம் வருஷம் முடிவிலே. போதுங்க. சாலமோன் ஆலயத்தையும் கட்டினான், அரண்மனையும் கட்டினான். இந்த வருஷம், இந்த 25ஆம் வருஷத்துல நீங்களே தேவனுடைய ஆலயம், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்புனீங்களா இல்லையா? சாலமோன் ஆலயத்தையும் கட்டினான். நம்ம வீடு கட்டுற விஷயத்திலே ரொம்ப பிஸியாக இருக்குமே. நம்ம பிள்ளைகளுடைய விஷயத்தில் நம்ம என்ன செஞ்சிடறோம்? அவங்கள ஹாஸ்டலில் சேர்க்கணும், அதை பண்ணணும், நம்ம வீடு கட்டணும், அதை சரி பண்ணணும், அதெல்லாம் பண்ணுங்கள், நான் பண்ண வேணான்னு சொல்லலை. நல்லா பண்ணுங்கள், பிள்ளைகளுக்கு நல்லா செய்யணும். பெற்றோர்கள் விழுந்த கடமை அதுதான். நீங்கள் தான் அந்த பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும், நல்லா கல்லூரியில் சேர்க்கணும், நீங்கள் தான் மாப்பிள்ளை பார்க்கணும், நீங்கள் தான் பொண்ணு பார்க்கணும். அதற்கு பிள்ளைகளுக்கு அதிகாரம் கொடுக்கவே கூடாது. லைஃப் பார்ட்னரை யாராச்சும் சூஸ் பண்ணவே ஆண்டவர் சொல்லியிருக்காரா? நீங்கள் போய் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாரா? இல்லைல்ல. ஆமாம், இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சாலமோன் ஆலயத்தை கட்டினான். நீ ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டினீன்னா உனக்கு கல்யாணம் ஆண்டவர் கல்யாணம் பண்ணி என்ன? நான் சொல்கிறது கரெக்டாக இல்லைங்களா? ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டாமல் எனக்கு அது வேணும் இது வேணும் உட்காந்தா ஒன்றும் நடக்காது. இப்போ சாலமோன் ஆலயத்தையும் கட்டுறாரு. அவங்க அப்பா என்ன செஞ்சார்? ஆலயத்துக்கு வேண்டிய எல்லா பொருளையும், அதனால அரண்மனை என்ன செஞ்சிட்டான்? கட்டினாரா இல்லைங்களா? அப்போ ஆலயத்தையும் கட்டணும். நீ யார் ஆலயம்? நீங்கள் தான். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே. இந்த வருஷத்தில் உங்கள் ஆலயத்தை நீங்கள் கட்டினீங்களா? யோசித்து பாருங்கள். இதற்கு 2 விளக்கங்கள் இருக்குது. 1 ஜீவியத்தை கட்டுவது, 2வது ஊழியத்தை கட்டுவது. ஆமேன். இன்னொரு விதத்தில் இதை பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டுவது, மாம்சிகமாக கட்டுவது 2. நம்முடைய ஜீவியம் ஒரு அரண்மனை. நம்முடைய ஜீவியம் என்னதுங்க? ஊழியம், ஜீவியம் 2மே கட்டப்படணும். ஆமேன். இந்த வருஷத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கை, ஊழியம் கட்டப்பட்டிருக்கா, இடிக்கப்பட்டிருக்கான்னு யோசித்து பார்த்துக்கொள்ளுங்க. உங்கள் ஆலயம் எப்படி இடித்து தள்ளியிருக்கிறீங்களா? உங்கள் கையாலேயே நீங்களே தேவனுடைய ஆலயம். இந்த வருஷத்தில் உங்களுக்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி அதை சரியான பேஸ்மெண்ட் போட்டு உட்கார்ந்துருக்கிறீங்களா? உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடு நிலைச்சிருக்குது. சபையில் சிலர் நிலைச்சிருக்கிறது கிடையாது. ஏதோ சும்மா மேலோட்டமான உபதேசத்தில் உட்காந்துட்டு சாப்பிடல. கண்மலையின் மேல் ஆண்டவர் சொல்லி அந்த வார்த்தையில், அந்த வசனத்தில் அந்த கண்மலையாக கிறிஸ்துவின் கட்டப்படணும். அப்படி அந்த பேஸ்மெண்ட் இருந்தீங்கன்னா உங்கள் தேவ ஆலயம் கட்டப்பட்டிருந்திருக்கும் இந்த வருஷம். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவியத்தை இழந்திருந்தீங்கன்னா இந்த வருஷ இறுதியில் ஆண்டவரே ஆவிக்குரிய லைஃப்பை என் பிள்ளைகளுக்கும் சரி என் குடும்பத்துலேயும் நானும் கட்டப்படாமல் இருந்திருக்கிறேன், நான் மன்னிங்க, இனியாகிலும் என் வாழ்க்கையை கட்டுவதற்கு நான் பிரயாசம் எடுப்பேன் என்று தீர்மானம் பண்ணுங்க. 21வது ஏசாயா 61:2 வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும். போதுங்க. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம். இந்த வருஷம் எனக்கு அனுக்கிரகத்தின் வருஷமா இருந்துச்சு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அந்த குறிப்பில் பார்த்தோம், சாலமோன் ஆலயத்தையும் கட்டினாரு, அரண்மனையும் கட்டினார். ஆமாம். இங்கே அனுக்கிரக வருஷம். இந்த வருஷம் எனக்கு நல்ல ஆசீர்வாதமாக இருந்துச்சுங்க. அனுக்கிரகமான ஒரு வருஷம் எனக்கு இருந்துச்சு. அல்லேலூயா. நான் போனதெல்லாம் ஆசீர்வாதமாக கர்த்தர் எனக்கு மாற்றி, நான் செஞ்சதெல்லாம் ஆசீர்வாதமாக இருந்துச்சு. நான் செய்த எல்லா காரியத்திலும் எனக்கு ஆசீர்வாதமாக கட்டளையிட்டார். என் குடும்பத்துக்கு நான் செய்த காரியத்தை எனக்கு ஆசீர்வாதமாக செஞ்சு கொடுத்தாரு. இல்லை நான் செஞ்சதெல்லாம் தொட்டதெல்லாம் விளங்காதுன்னு சொல்லுவாங்க சிலர், பார்த்துருக்கீங்களா? ஜெபம் பண்ணி எதை செஞ்சாலும் அதை கர்த்தர் ஆசீர்வதிச்சு கொடுப்பார்.
அந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அனுக்கிரக வருஷம். என் வீட்டில் என் ஸ்பிரிச்சுவல் லைஃப்லையும் சரி எல்லா பகுதியிலும் எனக்கு அனுக்கிரகமாய் இந்த வருஷம் இருந்ததுன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. நான் எதற்கு போராடி ஜெபித்தனோ அதையெல்லாம் கர்த்தர் என் வாழ்க்கையில் தந்தார். எல்லாவற்றையும் நேர்த்தியாக கொடுத்தார். எதற்காக நான் போராடி தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிச்சோன்னா அதை நான் பெற்றுக்கொண்டேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. இந்த வருஷம் எப்படிப்பட்ட வருஷம்? அனுக்கிரக வருஷம் என்று ஏசாயா தீர்க்கதரிசிங்க சொல்லுகிறார். உங்களுக்கு எப்படி, உங்களால் என்ன சொல்ல முடியும்? யோவேல் 2:25-22. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை. இந்த வருஷம் 2025 வருஷம் பட்சிக்கப்பட்ட வருஷங்களா போயிருச்சா? பட்சிக்கப்பட்ட வருஷங்களா மாறிடுச்சா? அது அப்புறம் வாசிக்கலாம், அடுத்தது மெதுவாக வாசிக்கலாம். பட்சிக்கப்பட்ட வருஷங்கள். இந்த வருஷம் ஃபுல்லாகவே பட்சிக்கப்பட்டு போயிடுச்சு எனக்கு வர்றதெல்லாம் அப்படின்னு யாராவது சொல்கிறீங்களா? அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். பட்சிக்கப்பட்ட வருஷங்கள் எப்படி? வெட்டிக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்கள். ஒரு பிரச்சனை வந்தால் இன்னொரு பிரச்சனை, அப்போ தான் அந்த பிரச்சனை முடியும், திருப்பி இன்னொரு பிரச்சனை, அப்போ தான் அந்த பிரச்சனை திருப்பி இன்னொரு பிரச்சனை, பிரச்சனைக்கு மேலே இந்த வருஷம் அப்படியே என்ன செஞ்சு? அப்பா படுத்தா அப்பா ஜெபம் பண்ணி சுகம் பெற்று, அம்மா படுத்துட்டாங்க, அம்மா படுத்துட்டா ஜெபம் பண்ணி சுகம், அப்புறம் லைனாக ஒவ்வொருத்தர் செஞ்சாங்க வீட்டில். பட்சிக்கப்பட்ட வருஷங்கள். வெட்டிக்கிளி விட்டதை பச்சை கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகள் பச்சை புழுக்கள், எல்லாம் பலவிதமான காரியங்கள் இந்த வருஷத்தில் ஒருவேளை பட்சிக்கப்பட்டிருக்கலாம் அவங்க வாழ்க்கையில். ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை? வாசிங்க, கடைசி 2 லைன் வாசிங்க. பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அழிப்பார், அழிக்க மாட்டார் அந்த அடுத்த வருஷத்தில். அல்லேலூயா. ஆனால் ஒரு நம்பிக்கை. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? இந்த வருஷத்தில் பல விதமான காரியங்கள் பட்சிக்கப்பட்டு போயிருக்கலாம், ஆனாலும் பட்சித்த வருஷங்களுக்கு விளைவின் பலனை உங்களுக்கு மறுபடியும் கர்த்தர் அடுத்த வருஷத்தில் கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா. இந்த வருஷம் யாருக்காவது அப்படி இருந்துச்சா? அதனால் பட்சிக்கப்பட்டவர்கள் சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க, மனம் தளர்ந்து போகாதீங்க. பட்சிக்கப்பட்ட பலனை தருவேன் கர்த்தர் சொல்லி அந்த நம்பிக்கை உள்ளவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. மகிழ்ச்சி ஆக்குவார். திரும்பவும் அந்த பலனை கர்த்தர் செய்வார் உங்களுக்கு. 23 லூக்கா சுவிசேஷம் 13:16. லூக்கா சுவிசேஷம் 13:16. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை. இந்த வருஷம் ஃபுல்லா பிசாசு உங்களை கட்டி வச்சிருந்தானா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாக இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா? சரி, அது இருக்கட்டும். 18 வருஷமாய் கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்த வருஷம் ஃபுல்லாக கட்டப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தீங்களா? எத்தனை பேர் இப்படி சொல்கிறீங்க? எல்லாமே கட்டப்பட்டு இருந்துச்சுங்க, எதுவுமே ஒரு இதாக இல்லை. சாத்தான் நம்மளை கட்டி வச்சிருக்கிறான். எதில் கட்டி வச்சான்? கையை தட்ட மாட்டாங்க, சில சபையில் பாட மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, வேதம் வாசிக்க மாட்டாங்க, இங்கே தான் உட்காந்துட்டு இருப்பாங்க, சிந்தை வேற எங்கேயா இருக்கும். இப்படி நிறைய காரியங்களை பிசாசு என்ன செஞ்சிருக்கான்? மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடாதபடிக்கு கைகளை என்ன செஞ்சுருப்பான்? அப்படி இருந்துச்சா? கட்டி வச்சிருந்தானா பிசாசு? ஆண்டவரை நல்லா உயர்த்தி பாடி துதிக்கக்கூடாதபடி பிசாசு கட்டி வச்சிருந்தானா? இந்த வருஷம் சாத்தானால் கட்டப்பட்ட வருஷமாக இருந்துச்சா? இந்த வருஷம் என் குடும்பத்தில் நிறைய காரியங்கள் சம்பவிச்சு, எல்லாம் பிசாசு பண்ண வேலைன்னு சொல்கிறீங்களா? கட்டப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருந்தீங்களா? யோசிச்சு பாருங்கள். எப்படி கட்டப்பட்டிருந்தீங்க? சிலர்னால் எழ முடியல, சிலரால் உட்கார முடியல, சிலர்னால் என்ன செய்ய முடியல, சிக்கு வீக்கு, இதெல்லாம் என்னதுங்க? கட்டப்பட்ட நிலைமை. பிசாசவனே பேதுரு மாமி ஜுரத்தில் இருந்தாங்களா இல்லையா? அவங்களும் அவங்களுக்கு என்ன செஞ்சது? சுகம் கொடுத்தார். எப்போ? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் 18 வருஷம், இந்த வருஷம் ஃபுல்லாமே என்னை கட்டப்பட்ட நிலைமையிலாம் இருந்தேன் பிரதர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இன்றைக்கி ஜெபிங்க, கட்டு அவிழ்க்கப்படும். உங்களாலையா சொல்லுங்கள். கட்டு வச்சிருக்கிறாரா? இது பிசாசுடைய போராட்டம். ஜெபிச்சாதான் இதுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். ஜெபிக்காத வரைக்கும் இதுக்கு விடுதலையே அப்படியே இருக்க வேண்டியதுதான். இந்த வருஷம் கட்டப்பட்ட நிலைமையில் இருந்திருந்தீங்கன்னா இன்றைக்கு ஜெபம் பண்ணி ஆவியின் அபிஷேகத்தில் நிறைந்து அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, கர்த்தர் கட்டவிழ்க்க வல்லவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் 9:33. அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த. அடுத்தது பாருங்க, 8 வருஷமா திமிர்வாதக்காரனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள. போதும்.
இந்த வருஷம் ஃபுல்லாக என்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழுந்து காரியங்களை செய்ய முடியாமல் கட்டப்பட்டு திமிர்வாதக்காரனை போல படுத்துட்டே இருந்தீங்களா? ஆவிக்குரிய ஜீவியம் மரித்திருந்ததா? இல்லை ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் நல்ல பலனுள்ளவா இருந்தீங்களா? எழுந்து செயல்பட்டீங்களான்னு யோசித்துப்பாங்க. ஒரு சிலரை கட்டிலேயே வாழ்க்கை போயிடுச்சு. பாவம், அவளுக்காக நம்ம ஜெபிச்சு கொண்டிருக்கோம். கர்த்தர் சீக்கிரமாக அவருடைய கட்டுகளை என்ன செய்வார்? எழுப்புவார். தேவ சமூகத்தில் சாட்சியை கொண்டு வருவார். பாவம், எல்லாரும் நிறைய பேர் வியாதிப்பட்டிருக்கிறாங்க, நிறைய பேர் சரி பலவீனங்கள். ஆனாலும் சபையில் பின்மாறி குழுவினர்கள், சபைகள், ஊழியர்கள் எல்லாரும் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு அவர்களை சுகம் கொடுத்து சபையில் நிறைய பேர் சாட்சியை நிறுத்திருக்கிறார். வராதவங்களையும் கர்த்தர் சீக்கிரமாக என்ன செய்வார்? கொண்டு வந்து வைக்க போகிறார். ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு வர முடியாமல் வீட்டில் இருக்கிறவங்க, ஆக்சிடென்ட்னால் வர முடியாமல் கை கால் உடஞ்சிருக்கவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஒரு சில இப்படியே வாழ்க்கை போயிடுச்சு. அந்த வருஷம் 8 வருஷம் கட்டிலேயே கிடந்து திமிர்வாதங்களை போல அவங்கள திமிர்வாதக்காரங்களாம் பார்த்திங்கன்னா அவங்கள பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் கர்த்தர் அவளை என்ன செய்வார்? மாற்றுவார். மாற்றுவாரா? மாற்ற மாட்டாரா? நிச்சயமாக அவளை கொண்டு வருவார். உங்களுக்கு அப்படி நடந்ததா? இல்லையே. நல்லா இருக்குது, கை காலம் நல்லா இருக்குல்ல, ஏன் பாட மாட்டீங்க? ஏன் ஆண்டவரை துதிக்க மாட்டீங்க, ஆராதிக்க மாட்டீங்க? ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களில் உண்மையாக நம்ம இருப்போம். கடைசியாக நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 30வது வசனம். அப்படியே அந்நாளிலே மோவாப் இஸ்ரவேலுடைய கையின் கீழ் இப்படியே அந்நாளில் மோவாப் இஸ்ரவேலுடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டது. அதனாலே தேசம் 80 வருஷம் அமைதி. அதனாலே அந்த தேசம் 80 வருஷம் அமைதியாக இருந்தது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த 25ஆம் வருஷம் எனக்கு அமைதியிலான ஒரு வருஷம் வந்தது. சொல்ல முடியுமா உங்களால்? அந்த தேசம் என்பது தேசம் 80 வருஷம் அமைதியாக இருந்துச்சு. இந்த வருஷம் ஃபுல்லாக என் ஃபேமிலியில் என் வாழ்க்கை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தாங்க அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. அந்த வருஷம் அமைதியாக இருந்தது. ஒரு நியாயாதிபதி காலத்தில் தேசம் 80 வருஷம் அமைதியாக இருந்திருக்கிறது. அது மாத்திரமில்லை, 40 வருஷம் அமைதியாக இருந்திருக்கிறது. 20 வருஷம் அமைதியாக இருந்திருக்கிறது. 7 வருஷம் அமைதியாக இருந்திருக்கிறது. 2 வருஷம் அமைதியாக இருக்கிறது நியாயாதிபதி காலத்தில். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருஷம் நீங்கள் வருஷம்னா அமைதியனா அப்படியே உட்காந்துக்கல, பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருந்துச்சா? எந்த பிரச்சனை இல்லை, எந்த துக்கம் இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, வறுமை இல்லை, வேதனை இல்லை, அப்படி அமைதியாக போச்சுன்னு எத்தனை பேர் உங்களால் சொல்ல முடியும்? இந்த வருஷம் பூர்ண அமைதியான எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். எத்தனை பேர் யோசிச்சு பாருங்கள். ஒரு உத்தமனுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? துணையாக இருக்கிறார். யோபை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் பொல்லாப்புக்கு விலகிறவன் உத்தமன் என்று சொல்லி கர்த்தரே அவனை குத்தனை செய்தார், சாட்சி கொடுக்குறாரு. ஆனால் யோபு என்ன சொல்கிறாரு பாருங்கள். 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு என்ன சொல்றாரு? 3:26. சுகமும் இல்லை, எனக்கு இந்த வருஷம் சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரடி. யார் சொல்றா? ஒரு மனுஷனை கொடுத்து கர்த்தர் சாட்சி கொடுக்குறாரு. எப்படிப்பட்டவன்? பொல்லாப்புக்கு விலகிறவன், தேவனுக்கு பயப்படுவன், அவன் சன்மார்க்கனும் துன்மார்க்கனும் விலகிறவன், உண்மை உள்ளவன் சொல்லி அவனை கொடுத்து சாட்சி கொடுக்கறத இந்த வசனத்தில் பச்சை மரத்துக்கு இந்த பாடுனா அவ்வளோ சாட்சி சொல்கிற அந்த மனுஷனுக்கே அப்படின்னா அப்போ நமக்கெல்லாம் என்ன சொல்லுங்கள், யோசித்து பாருங்கள். என்ன சொல்கிற? சுகம் இல்லை, இளைப்பாறுதல் இல்லை, அமைதல் இல்லை, எப்பொழுதுமே வீட்டில் என்ன நடக்குது? ஜபம் இல்லை, விசுவாசி வீட்டில் சபையை கனம் பண்ணுறதில்லை, ஊழியர்களை கனம் பண்ணுறதில்லை, கர்த்தரை தேடுறதில்லை, அதனால தான் வீட்டில் அமைதல் இல்லை. இது தொடர்ந்து நீங்கள் இப்படியே பண்ணுறீங்கன்னா வீட்டில் அமைதல் இல்லாமல் போயிடும். ஆகவே தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? ஒப்புரவாகி ஒப்பு கொடுத்து ஆண்டுகிட்ட சொல்லி, கர்த்தாவே இந்த வருஷம் முழுவதும் சமாதானம் இல்லாமல் சில நேரத்தில் போயிடுச்சு, இனி வருகிற நாட்களாச்சும் எங்களுக்கு அமைதல் படுத்தி தாரும். எழுந்திருக்கலாமா? எல்லாரும் தேவ சமூகத்தில் எல்லாம் எழுந்திருக்கலாம். 12:25 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போங்க. 12:30 கரெக்டாக வெளியே போகலாம். எல்லோரும் எழுந்துருங்க. மேலே இருக்கிற தேவ பிள்ளைகள் எதையோ உட்காந்து யோசிச்சுட்டுலாம் இருக்கக்கூடாது. இந்த 25 குறிப்புகளும் நீங்கள் போய் பார்க்கணும். இது பேசினா நான் 3 மணி நேரம் பேசலாம், ஓடி போயிடுவீங்க பேசினா. 25 குறிப்பு சொல்லப்பட்டிருக்கு. யோசித்து பாருங்கள். இந்த வருஷத்தில் கர்த்தர் எப்படி நடத்தினார்? ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வந்தது போல உங்களை என்னையும் கர்த்தர் சுமந்து கொண்டு வந்தார். தேவ சமூகத்து வந்திருக்க தேவ பிள்ளைகளே, சிறு பிள்ளைங்கள்லாம் கண்ணை மூடணும். என்னென்ன குறிப்பு பேசணும்னு கேட்பேன். கடைசியாக சர்ச்சை முடிச்சுட்டு வாலிப பிள்ளைட்டு கேட்பேன். பெரியவங்க எல்லோரும் கண்ணை மூடி ஆண்டோடைய சமூகத்தை நோக்கி பார்க்கணும். சும்மா குறிப்பு கேட்டுட்டு அப்படியே போகக்கூடாது. எதையோ உட்காந்து யோசிச்சுட்டு
அப்படிலாம் இருக்கக்கூடாது. உண்மையாக மனம் திரும்பினா சபையில் உட்காந்து மனம் திரும்பணும். சபை ஒழுங்கு கீழ்ப்படிஞ்சா நீ ஆசீர்வாதமாக இருப்ப. யோசிச்சு பாருங்க. இதில் மொத்தம் 25 குறிப்பு உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன். சிலது வந்து ஆசீர்வாதமான பாயிண்ட், சிலது வந்து உங்களை சரி செய்கிற பாயிண்ட். இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஆவிக்குரிய பஞ்சம் இருந்துச்சா? வசனம் கேட்கக்கூடாதபடி பஞ்சம் இருந்துச்சா? நல்ல ஆவிக்குரிய சத்தியம் சொன்னால் அதுக்கு ஒரு விளக்கத்தை வச்சு சில விசுவாசிகள் என்கிட்ட சண்டை போடுறது. என்ன வசனம் என்ன சொல்றதோ அதன்படி செஞ்சா நீ ஆசீர்வாதமாக இருப்ப. பைபிளில் இது இல்லையே, பைபிளில் அது போடலையே, இதில் பைபிளில் போட்டிருக்கா. பைபிளில் இருக்கிறதா நாங்கள் சொல்கிறோம், அது கீழ்ப்படினுமே. விசுவாசிகள் கீழ்ப்படுறதுலையே நாளை பார்க்குறது, ஜாதியை பார்க்குறது, அதை பார்க்குறது, இதை பார்க்குறது. நீ விசுவாசியே இல்லை, கர்த்தருடைய வருகையில போக மாட்டீங்க. யாராக இருந்தாலும் சரி. வசனம் கேட்கக்கூடாத பஞ்சம் இருந்துச்சு அவன் வாழ்க்கையில். யோசிச்சு பாருங்க. இந்த வருஷத்தில் காலையிலேருந்து கர்த்தரை தேடினீங்களா? மன்னாவை போய் பொறுக்குனீங்களா? இல்லை தூங்கிட்டே இருந்தீங்களா? ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிச்சிங்களா? எப்படிங்க சண்டே சர்வீஸை மிஸ் பண்ணுறீங்க? பெரியவங்க மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். பழைய விசுவாசிகள் மற்ற விசுவாசிகள் முன்மாதிரியாக இருக்கணும். கடையை திறக்கிறது, வேலைக்கு போகிறது, அதெல்லாம் விட்டுறணும். இனிமேல் இந்த வருஷத்தோடு முடியணும். அப்படி செஞ்சீங்கன்னா அடுத்த வருஷம் அது ஆண்டவர் நீங்கள் கனவீனப்படுத்துகிற மாதிரி. இன்றைக்கு ஓய்வு நாளை பரிசுத்தமாக இந்த வருஷம் ஆரம்பிச்சு யோசித்து பாரு. இந்த வருஷம் ஒரே அலைச்சலாக போயிடுச்சா? வீணாக தெரிஞ்சிங்களா? அடுத்த வருஷம் ஆண்டவரோட விட மாட்டார் உங்களை. ஆண்டவரே எல்லாம் கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுப்பாரு. இந்த வருஷம் என் கர்த்தர் என் கூட இருந்தாருங்க. என் குடும்பத்தை நேர்த்தியாக இடத்துல எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த வருஷம் எனக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தை தசமபாதத்தில் உண்மையாக இருந்தேன். தசமபாதத்தில் உண்மையாக இல்லாத விசுவாசிகள், காணிக்கையில் பொறுத்தையில் உண்மை இல்லாத விசுவாசிகள் இன்றைக்கு மனம் திரும்பணும். 1ஆம் தேதி ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து எல்லாத்தையும் வச்சிடணும். அப்படி தீர்மானம் பண்ணணும். அப்சாலோமை போல தேவ சமூகத்தை விட்டு அங்கேயும் ஓடுறீங்களா? சர்ச்சு நடக்கும் போது அங்கேயும் சுற்றிட்டு இருக்கக்கூடாது. வெளியூரில் இருந்தீங்கன்னா வெளியூரில் எங்கேயாச்சும் ஒரு சபையில் போய் உட்கார்ந்துடணும். அப்சலோமை போல ஐக்கியம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்களா? ஊழிய காலத்தில் ஒரு சரியான ஐக்கியம் இல்லை. பாஸ்டர்கிட்ட வந்து எதையும் பேசி அதை வந்து சரிப்படுத்துறது கிடையாது. ஒரு காரியத்தை செய்யணும்னா ஊழியர்கிட்ட வந்து சில ஆலோசனை கேட்கறது கிடையாது. ஜெபமும் இல்லை, ஒன்றும் இல்லை. பெரியவங்க வீட்டில் எந்த ஆலோசனை கேட்காம வாலிப பிள்ளைகள் அப்படி தான் இருக்கிறீங்க, பெரியவங்களும் அப்படி தான் இருக்கிறீங்க. உங்கள் ஜீவியம் ஊழியம் கட்டப்பட்டிருக்குதா? தேவ ஆலயமாக நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீங்களா? 10வது அபிஷேகம் இல்லாத வாழ்க்கையா இந்த வருஷம் போயிடுச்சா? அபிஷேகம் பெறாமல் இந்த வருஷத்தை கழிச்சிட்டிங்களா? வருஷ கடைசியில் அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வருஷம் வானம் அடைக்கப்பட்டிருந்துச்சா? உபதேசத்தின்படி நிலைத்து நிற்காமல் போயிட்டீங்களா? யோசித்து பாருங்க. 11வது கர்த்தருடைய பந்தியில் அசட்டை பண்ணி அங்கேயும் இங்கேயும் உட்காந்துட்டு இருக்கிறீங்களா? கர்த்தருடைய பந்தி என்பது பயபக்திக்குரியதுங்க. முந்த நாள் வந்து உட்கார்ந்து சுத்திகரிப்பு ஜபத்தில் பங்கு பெற்றால் வந்து உட்காரணும். இல்லாட்டி பந்தி வேண்டாம். எதுக்கு? அபாத்திரமாய் கர்த்தருடைய பந்தியை புசிக்காதீங்க. 12வது சத்ரு உங்களை முற்றுகை போட்டானா வீட்டை சுற்றிலும் சத்ருவின் போராட்டம் எல்லாம் மாறப்படும். இந்த வருஷம் தவிப்பிலே போயிடுச்சுங்க எங்கள் வாழ்க்கை. இந்த வருஷத்தில் கர்த்தர் நன்மையினால் முடிசூட்டினா அதுக்கு தான் அல்லேலூயா. இந்த வருஷம் ஆண்டுடைய வலது கரத்தினால் என்னை தாங்கி நடத்தினார். இந்த வருஷம் கதையை போல போயிடுச்சு. என்னுடைய பிரச்சனைனால தான். நாட்களை வீணாக்கிறாதீங்க. வாலிப பிள்ளைகள், பெரியவங்க கதை மாதிரி ஆக்கிடுவாங்க. அப்புறம் உங்களை நிருபங்களாக இருக்கணும் மற்ற விசுவாசி மற்றவங்களுக்கு. இந்த வருஷம் துன்பமாக போயிடுச்சுங்க. எனக்கு இந்த வருஷத்தில் பிரியமே இல்லை சொல்லக்கூடாது. நீ பிரியமாக நடக்கலை, அதனால தான் பிரியம் இல்லை. இந்த வருஷம் எத்தனை பேருக்கு அனுக்கிரக வருஷமாக இருந்துச்சு? இந்த வருஷம் என்னுடைய எல்லா நன்மைகள் பறிச்சிக்க போயிடுச்சு. எனக்கு கையில் வர வேண்டிய ஆசீர்வாதம் மற்றவன் பறிச்சுட்டு போயிட்டான். இனி வருகிற நாட்கள் அப்படி அல்ல. கர்த்தர் எல்லாவற்றையும் அந்த பலனை உங்கள் கையில் கொடுப்பார். ஆமென். இந்த வருஷம் கரெக்டாக காணிக்கையில் நம்ம இருந்தோமா? காணிக்கையில் எப்படி இருந்தீங்க? உண்மையாக இருந்தீங்களா? அவனவனுடைய வருமானத்துக்கு ஏற்றபடி காணித்துக்கு செலுத்துனீங்கன்னு பைபிளில் இருக்குது. அப்படி செலுத்துனீங்களா? வருமானத்துக்கு ஏற்றபடி காணித்து கொடுக்கணும் கர்த்தருக்கு. கர்த்தரை உண்மையாய் தொழுது கொண்டீங்களா அந்த வருஷம்? இல்லை இந்த வருஷம் ஃபுல்லாக கட்டி போட்டுட்டான், இந்த வருஷம் வியாதியாய் படுக்கையிலே இருந்துட்டேன். எல்லாம் மாற்றுவார் கர்த்தர்.
இல்லை இந்த வருஷம் எனக்கு அமைதலாக இருந்து சொல்கிறவங்க கரங்களை உயர்த்துங்க. இந்த வருஷத்தை கர்த்தர் எனக்கு அமைதலாய் மாற பண்ணினார். இந்த வருஷம் இறுதி நாட்களில் இறுதி ஞாயிற்று காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் இந்த 25 காரியங்கள் என் வாழ்க்கையில் எதையாகிலும் இருந்திருந்தா என்னை மன்னிங்க ஆண்டவரே, இதிலிருந்து நான் வெளியே வரணும். கட்டப்பட்ட நிலைமைகள் இருந்துச்சா எல்லா கரங்களை உயர்த்தணும், வாயை திறக்கணும், ஜெபிக்கணும், ஒப்புரவாகணும், அறிக்கை செய்யணும். சும்மா நிற்கக்கூடாது. கையை உயர்த்தினா கையை உயர்த்து. எல்லாம் மேலே இருக்கிறவங்க, வெளியே இருக்கிறவங்க, சபையில் வெளியே உட்காந்து கொண்டு இருக்கிறவங்க எல்லாரும் காரியங்களை உயர்த்தி இந்த 25 காரியங்கள் இருந்து நான் மனம் திரும்பணும் ஆண்டவரே. இந்த 25 சிறு பிள்ளைங்க எல்லாம் ஜெபம் பண்ணணும். என்னென்ன தப்பு பண்ண இந்த வருஷம் யோசித்துப்பார். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அவங்கக்கிட்ட போய் சொல்லியிருப்பேன், அப்பா அம்மாட்ட போய் சொல்லியிருப்பேன். இதில் எல்லாம் மனம் திரும்பி வரணும். உன் சுய இஷ்டத்தின்படி இந்த ஞாயிறு காலம் இருந்தீங்களா? வருஷத்தை கழிச்சிங்களா? பஞ்சமாக போயிடுச்சா? ஆண்டவரை தேடுற விஷயத்தில் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக, எல்லாவற்றையும் மன்னிங்க ஆண்டவரே, எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. அந்த வருஷ இறுதியில் ஒப்பு கொடுக்குறேன். உண்மையாக ஜெபிக்கணும். ஏதோ கடமைக்காக ஜெபிக்கக்கூடாது. அழுது புலம்பி தேவ சமூகத்தில் போங்க. சந்தோஷமாக போவீங்க. வெளியே போகும்போது பாரத்தை இறக்கி வச்சு ஜெபிச்சுட்டு போங்களேன். அடுத்த வருஷம் நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக புறப்பட்டு போவீங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு தேவா அர்ப்பணித்தேன். கரங்களை உயர்த்தி இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளோ, ஏந்திக் கொள்ளோ என்னிதயா. என்னை அறிக்கை செய்கிற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறப்பா. ஏற்றுக்கொள்ளோ, என்னை ஏந்திக் கொள்ளோ என்னிதயா. நீ வாசம் செய்யோ என் ஆத்மா சரீரமும் என் ஆண்டவர் சொந்த. என் ஆத்மா உன் சரீரம் என் ஆண்டவர் சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு. இந்த வருஷ இறுதியில் வாழ்வது இனி நான் இஷ்டத்தின்படி நான் வாழ மாட்டேன். தீர்மானம் பண்ணிட்டு போங்க. வாழ்கிறாய் இயேசுவே அர்ப்பணித்தே என்னையே நான். சரியான ஒரு சுத்திகரிப்பு, சரியான ஒரு மனதில் இருந்தா சந்தோஷமா இருக்கும். அடுத்த வருஷம் அர்ப்பணித்தே என்னை ஏற்றுக்கொள்ளோ, என்னை ஏந்திக் கொள்ளோ என்னிதயா. நீ வாசம் செய்யோ, ஏற்றுக்கொள்ளோ. தீர்மானம். என்னை ஏந்தி கொண்டு நீங்க நடத்துங்கப்பா. உம்மோடு கூட இருப்பேன், உம்முடைய சித்தம் செய்வேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையை. ஓம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் இயேசையா. என் முன்னே நிறுத்தியுள்ளே இயேசை. ஆண்டவரே முன் வைங்க, முன் வச்சுட்டு போங்க. என் முன்னே நிறுத்தியுள்ளே இயேசையா உம்மை தானே. என் முன்னே நிறுத்தியுள்ளே இயேசை உம்மை தானே. என் முன்னே. கடைசியா 2 கரங்களை வானத்துக்கு நேராக. அல்லே. இந்த வருஷம் முழுவதும் ஞாயிறு காலை ஆராதனையில் எங்களை பங்கு பெற செய்தீரே. நல்ல வார்த்தை கொடுத்தீரே, நல்ல மன்னாவை தந்து எங்களை போஷித்தீரே, எங்களை சிச்சித்தீரே, எங்கள் மேல் அன்பு கூர்ந்து வாக்குத்தத்தங்களை கொடுத்தீரே, எச்சரிப்பான செய்திகளை கொடுத்தீரே, எங்களுக்கு விசுவாசத்துக்கு ஏற்ற வார்த்தையை கொடுத்தீரே. நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. நல்ல சபையை கொடுத்தீரே, நல்ல ஊழியக்காரர்களை கொடுத்தீரே, நல்ல ஊழியர்களின் ஐக்கியத்தை தந்தீரே என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்துமக்கு நன்றி அப்பா.
Hallelujah. 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 பிதாவே, நன்றியோடு நாங்கள் மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். இந்த சுத்திகரிப்பின் 4வது ஜெப வேளையில் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை முழுவதுமாக எங்களுக்குள்ளே செயல்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் உலகத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று அந்த வார்த்தையை நினைவு கூறுகிறோம். வேத வசனமானது, உபதேசமானது கடிந்து கொடுத்தலுக்கும் சிட்சித்தலுக்கும் நீதியை படிப்பிக்கலுக்குமாக கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை சுத்திகரிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நான் இப்பொழுது சொன்ன உபதேசத்தினால இப்பொழுதே நீங்கள் சுத்தமானீர்கள் என்று யோவான் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது போல இந்த நாளில் நல்லொரு தீர்மானத்தோடும் நல்ல உடன்படிக்கையோடும் தேவனோடு நாங்கள் செய்த அந்த காரியத்தை உண்மையாயிருக்க உதவி செய்யும். ஆவியானவரே அசைவாடி கிரியை செய்வீராக. இன்னும் தொடர்ந்து மாலை நேரத்திலும் ஆவியானவர்கள் மத்தியில் அசைவாடி செயல்படும்படியாய் எங்களை மனப்பூர்வமாய் அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.